லாஸ்ட் கிளாஸ் இதுவரை பார்த்திருக்கோமா? சரி, ஓகே, சரி. சரி, பார்க்கலாம். சோ இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த முதல் அமைப்பு இது. அதாவது பிரிட்டிஷோட ரூலு கீழே தான் நம்ம இருக்கோம். அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே தான் நம்ம வந்து அடிமைப்பட்டு கிடக்குறோம். சோ அப்படிங்கிறப்போ நம்மளை நாமளே வந்துட்டு ஆட்சி பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்த்தக்கூடிய அமைப்பா முதல்ல தோன்ற அமைப்பு தான் வந்துட்டு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ 26 பிப்ரவரி 1872ல யார் உருவாக்குனா? கஜ்லு லட்சுமி நரசு அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டதுதான். ஸோ அவர் யாரு? ஒன் ஆஃப் த பிசினஸ் மேன். சரிங்களா? அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வரும். எப்படி வரும்னா நமக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ல இருக்கக்கூடியவங்க அசோசியேஷன்ல இருந்தவங்க யாருன்னு கேட்பாங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களாம் ட்ரேடர்ஸ் அண்ட் பிசினஸ் மேன்ஸ். சரிங்களா? அவங்களாதான் இருப்பாங்க. ஒரு தனிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகியாவோ இல்ல தனிப்பட்ட ஒரு குழுவோட அமைப்பாவோ இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா தொழிலதிபர்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சோசியல் ரிஃபார்ம்ஸ், அரசியல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு ஈர்க்கிறதுக்கான ஒரு பெரும் தாக்கமா இருந்தது. கஜ்லு சோ கஜ்லு நரசிம்ம அரசு மட்டும்தான் உருவாக்குனாரா? அவரோட சேர்ந்து இன்னொருத்தர் இருப்பாரு, ஸ்ரீனிவாசனார். கஜ்லு லட்சுமி நரசு மற்றும் ஸ்ரீனிவாசனார் மற்றும் அவர்களோட சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. இந்த அமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம் இது, ஒரு கமிஷன். இவங்களுடைய சக்சஸ் அது மட்டும்தான். டார்ச்சர் கமிஷன் ஒண்ணு உருவாக்கி இருப்பாங்க, சித்திரவதை ஆணையம். எதுக்காக அது உருவாக்கப்பட்டுச்சு? சோ வரி வசூல் முறையில நம்மளுடைய மக்களை வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. சோ அந்த கொடுமையை வந்துட்டு ஆங்கிலேய அரசு அவங்களுக்கு சாதகமா டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்டை அபாலிஷ் பண்றதுக்காக நமக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மூலமா உருவாக்கப்பட்டதான் டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? இவங்களுடைய சக்சஸ்ல அதுதான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. டார்ச்சர் கமிஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. சோ இந்த கமிஷன் எப்போ வந்துட்டு டவுன் ஆகுது? 1852ல உருவாக்கப்பட்ட கமிஷன் நமக்கு 1862ல இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா டவுன் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா ஐயா நம்மள பாக்கலையா? இதெல்லாம் ரொம்ப பயங்கர எலாபரேட்டா பார்த்திருப்பீங்களே, அப்புறம் என்ன டல்லா இருக்கீங்க? ஏடி இந்த ஒரு கான்ட்ரவர்சி வர வந்துருச்சா? சரி வச்சிருங்க. 10 இயர்ஸ்லயே வந்து இது டவுன் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா 10 இயர்ஸ்லயே அவர் இறந்துருவாரு ஸ்டார்ட் பண்ண உடனே. அதுக்கடுத்து வந்துட்டு அதை கவனிக்க 62க்கு மேல வரை இருக்கும். நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 67ல ஃபுல்லா அபாலிஷ் ஆயிரும். பட் 62க்கு அப்புறம் இதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபுல்லா டவுன் ஆயிரும். சரியா? சோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அமைப்பு இது
மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுக்கு அப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபா 1884 யார் உருவாக்கியிருப்பா? மெட்ராஸ் மகாஜன சபா. ம் 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 ரங்கையா. சரிங்களா? வீரராகவாச்சாரியார், அடுத்து அனந்த் சார்லு, சுப்பிரமணிய ஐயர், அதுக்கடுத்து பி ரங்கையா. இவங்க 4 பேரும் சேர்ந்து உருவாக்குனதுதான் சென்னை மகாஜன சபா. இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவுடைய முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் என்னது? இவங்களால கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட். சோ சிவில் சர்வீஸ் அதுக்காக வந்து லண்டன்ல ஒரு கவுன்சில் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த கவுன்சில் அபாலிஷ் பண்ணாங்க இவங்க மூலமா. நெக்ஸ்ட் இங்கிலாந்து அண்ட் இந்தியா 2 இடத்துலயுமே சேம் டைம்ல சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க. சோ அதான் இவங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் எந்த வருஷம்? நான் பிராமின் அசோசியேஷன் பிராமணர் அல்லாதோர் சங்கம் எந்த வருஷம்? 1909. சரி, இந்த பிராமணர் அல்லாதோர் சங்கம் வந்து எந்த அமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்டது? இதுக்கு தூண்டுகோலா இருந்த சட்டம் அமைப்பு என்னவா இருக்கும்? So that is மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். சரிங்களா? மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் 1909 மூலமா தான் நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நமக்கு நான் பிராமின் அசோசியேஷன் வந்துட்டு ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் என்ன சொல்லுது? அதுல இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு தேவையான கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான பிரதிநிதித்துவத்தை வந்துட்டு இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம் தான் கொடுக்குது. அதன் மூலமா தான் நமக்கு வந்துட்டு பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் வந்து 1909 உருவாக்குறாங்க. சோ நெக்ஸ்ட் உருவாக்கப்பட்ட முக்கியமான ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக். ஓகேங்களா? 1912. மெட்ராஸ் யுனைடெட் லீக் வந்து பார்த்தோம்னா 1912 உருவாக்கி இருப்பாங்க. சோ இது உருவாக்குனது யாரு? யுனைடெட் லீக். யாரு? நோ, இவர் ஒரு டாக்டர். நடேச முதலியார். அவர் நடேசனார் சொல்லுவாங்களா? சோ அந்த நடேசனார் தான் வந்துட்டு மெட்ராஸ் யுனைடெட் லீக உருவாக்கி இருப்பாங்க. இது பின்னாடி என்ன பேர் சேஞ்ச் பண்ணாங்க யுனைடெட் லீக? மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன், மதராஸ் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு 1912 அப்புறம் தமிழ்நாட்டுல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம். 1916 நவம்பர் 20. சரிங்களா? யார் உருவாக்கியிருப்பா? ம் 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 அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஜி நடேசனார், டி எம் நாயர், சர் பி டி தியாகராயர், அலமேலு மங்கை தாயாரம்மாள். அலமேலு மங்கை தாயாரம்மாள்.
ஒரு பெண் இருப்பாங்க. அலமேலு மங்கை தாயாரம்மாள். சோ இவங்களால உருவாக்கப்பட்டதான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். பின்னாளில் இக்கட்சி என்னன்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது? ஜஸ்டிஸ் பார்ட்டி. எந்த வருஷம்? 1920 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நீதி கட்சியின் பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு எப்ப பெயர் மாற்றம் செய்யப்படுது? 1917. அடுத்த வருஷமே வந்துட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது. சோ ஜஸ்டிஸ் பார்ட்டி இவங்க 3 பேர் மூலமா உருவாக்கப்படுது. சரிங்களா? சோ இதுல பிடி தியாகராயர் தான் என்ன பண்றாரு? நான் பிராமின் மேனிபெஸ்டோ அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. பிராமணர் அறிக்கையை 1916 டிசம்பர்ல வெளியிடுறாரு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கையை வெளியிட்டவர் யார்? சோ நீதி கட்சி டோட்டலா எத்தனை வருஷம் ஆட்சி பண்றாங்க? 13. இதுல இருந்து இது வரை இப்போ டோட்டலா எவ்வளவு வருஷம்? சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே. சோ நீதி கட்சி இவங்களுடைய பத்திரிகை பெயர் என்ன? ஜஸ்டிஸ். சரிங்களா? அதன் மூலமா தான் இவங்க நீதி கட்சின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படுறாங்க. சோ இவங்களுடைய பார்ட்டி ரூல் பார்த்தோம்னா 1920 இருந்து 1937 வரை. இதுல முதல் அமைச்சரை உருவாக்குறது யாரு? மிஸ்டர் சுப்ராயலு ரெட்டியார் அவர்கள். அதுக்கடுத்து 23 பாத்தீங்கன்னா பனகல் ராஜா. அதுக்கடுத்து 26 என்ன ஆகுது? இவங்க எலெக்ஷன்ல தோத்து போறாங்க. சரிங்களா? சோ எலெக்ஷன்ல தோத்து போகும்போது அந்த டைம் யார் வந்துட்டு அமைச்சரவை உருவாக்குறாங்க? சுயேட்சை வேட்பாளர் சுப்புராயன் அவர்கள். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீதி கட்சியின் மூலமாக முதல்ல சட்டமன்ற சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா முத்துலட்சுமி அவர்கள். சரிங்களா? சோ அதுக்கடுத்து 1927 ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா ஸ்டேட் அட்டானமி, மாநில சுயாட்சி கோரிக்கைய நமக்கு இது வைக்கிறாங்க. அடுத்து 1930 முனுசாமி நாயுடு அவர்கள் வந்துட்டு பதவி ஏற்கிறாரு. பட் 32 என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அவரை பதவி நீக்கம் செஞ்சு பொப்பிலி அரசர் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகுறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து 37 பாத்தீங்கன்னா நமக்கு எலெக்ஷன்ல வந்துட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி தோத்துறாங்க. சோ அதுக்கடுத்து யார் வராரு? ராஜாஜி வந்துட்டு முதல்ல காங்கிரஸ் அமைச்சரவைய உருவாக்குறாரு. இதுக்கு நடுவுல தான் பெரியார் என்ன பண்ணுவாரு? ஜஸ்டிஸ் பார்ட்டில டிசம்பர் 22 1938 தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சரிங்களா? இவர் காங்கிரஸ் விட்டு எப்ப விலகுவாரு? 1925 விலகுறாரு. எங்க நடந்த காங்கிரஸ் கான்பரன்ஸ்ல இருந்து வெளியே வருவாரு? காஞ்சிபுரம். எதனால? ரிசர்வேஷன் கிடைக்காதனால வெளியில வருவாரு. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கான்பரன்ஸ் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா 1947 அக்டோபர் 4 சேலம்ல நடக்குது. அந்த இடத்துலதான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட நேம் என்னன்னு வருது? திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்றாங்க. ஃபோர்ஸ் இன்டு ஏரியா. சரி, சரி, ஓகே. ஃபோர்ஸ் இன்டு ஏரியா. சரியா? ஃபோர்ஸ் மைனஸ் ஏரியா. ஏரியா பை ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் பை ஏரியா. என்னோட யூனிட் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் பாஸ்கல் மட்டும் தானா? வேற? இல்ல.
பாஸ்கல் ஒண்ணு கரெக்ட். வேற அனதர் யூனிட் ஏதாவது ஆட் பண்ணுவாங்களா? நியூட்டன் மீட்டர் இல்லனா பாஸ்கல் ரெண்டுமே வரும். சரிங்களா? ஃபோர்ஸ் பை ஏரியா ஸ்ட்ரெஸ்ஸோட. சரி சரி ஓகே. சோ நமக்கு 1920ல ஸ்டார்ட் பண்ண இந்த நீதி கட்சி 1937 வரை இன்பிட்வீன்ல இவங்களுடைய குறிப்பிடத்தகுந்த சாதனைகள் என்ன ஏதாவது? ம் ம் எந்த வருஷம்? அப்புறம் எந்த வருஷம்? 21 இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அப்படிம்பாங்க. voting rights 1921 வேற மெட்ராஸ். ம் ம் நீதி கட்சியோட சாதனைகள் எல்லாம் கேட்டா அப்படியே ஃப்ளோவா ஒப்பிக்கணும். சரியா? ம் சூப்பர். தாராளமா. யார் உருவாக்கியிருப்பா இந்த ஹாஸ்டல் எஸ்பெஷலி? நடேசன். நோட் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் சீக்கிரம். 2023ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது. 23 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாட்டர் பேஸ்ல ஸ்டார்ட் ஆகும். எஸ். அது அது நீர்நிலை இல்ல, நீர் வழிப்படுவோம். சரியா? நீர் வழிப்படுவோம். சேஞ்ச் பண்ணவா? ஓகே. சோ நீதி கட்சியுடைய சாதனைகள். சோ சாதனைகள் பாக்குறப்போ 1920ல கம்பல்சரி எஜுகேஷன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு கம்பல்சரி எஜுகேஷனை இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து 1920ல மெட்ராஸ் லோக்கல் போர்டு ஆக்ட கொண்டு வராங்க. அதே 1920ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து நமக்கு 3 டயர் பஞ்சாயத்து சிஸ்டத்தை கொண்டு வருது. சரிங்களா? 2 டயர் பஞ்சாயத்து பாடியை 3 டயரா சேஞ்ச் பண்றது இவங்க தான் சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க? கம்யூனல் ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. 1921ல நான் பிராமின்ஸ்க்காக கம்யூனல் ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 21ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உமன்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கறது நம்மளுடைய நீதி கட்சி மூலமாக தான். அதுக்கடுத்து ஜமீன்தாரி சிஸ்டம் மாதிரி மிராசுதார் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அவங்களும் இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க தான். ஸோ அவங்களுடைய அந்த சிஸ்டம் ஒழிக்கிறாங்க. 23ல இரிகேஷனுக்குன்னு நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அடுத்து முக்கியமான இன்னொன்னு ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு பணியாளர் தேர்வாணையம் 1924ல உருவாக்குறாங்க. யாருடைய பிறந்த நாள் வந்து நேஷனல் குட் கவர்னன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றாங்க இந்தியால? இந்திய நல்லாட்சி தினம், தேசிய நல்லாட்சி தினமாக யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க? வாஜ்பாய் அவர்கள். எந்த நாள்? டிசம்பர் 25. அப்ப டிசம்பர் 24 என்ன டே? நேஷனல் கன்சியூமர் டே. ஸ்னைப்பர்னா என்ன? ஸ்னைப்பர் இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன? தமிழ்ல சரியாக விளக்கம். Okay. So, which spacecraft is called as moon sniper?
நிலவின் ஸ்னைப்பர் என அழைக்கப்படும் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஜப்பானால நிலவை ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸ்லிம். சீக்கிரம் நோட் பண்ணுங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு? 1882, 1880, 1879, 1875. 1882. Indian Meteorological Department. 75. 1875. பாத் மித்ரோ ஆப் யாருக்காக? பாத் மித்ரோ மில்க் ப்ரொடியூசர், ரோட் சைட் வெண்டார், ஜேர்னலிஸ்ட், ஜூட் ஃபார்மர்ஸ். இல்ல யாருக்கானது? பாத் மித்ரா ஆப். ஜூட் ஃபார்மர்ஸ் சணல் உற்பத்தியாளர்களுக்கு உருவாக்கப்பட்டது. சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே. சோ 1929ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இது சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அதுக்கு அடுத்து இதுதான் வந்துட்டு பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் செலக்ஷன். நெக்ஸ்ட் வந்து 1925ல ஆந்திரா யூனிவர்சிட்டி, 1929ல அண்ணாமலை யூனிவர்சிட்டி, 1926ல ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் போர்டு இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கோவில்களுடைய வரவு செலவு கணக்குகளை வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. 1930ல தேவதாஸ் சிஸ்டம் ஒழிக்கப்படுது இவங்களால. அதுக்கு அடுத்து பஞ்சமி லேண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க இவங்க மூலமா தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நூன் மீல் ஸ்கீம்ஸ் முதல்ல தமிழ்நாட்டுல யாரால அறிமுகப்படுத்தப்படுது? தியாகராய செட்டியார் அவர்களால 1000 லேண்ட்ஸ் பகுதியில மட்டும்தான், 1000 விளக்கு பகுதியில மட்டும்தான் வந்துட்டு நமக்கு உருவாக்கப்படுது. பஞ்சமி லேண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக வந்துட்டு கவர்மெண்ட் மூலமா இலவசமா வழங்கப்படக்கூடிய நிலங்களும் பஞ்சமி. பிகாஸ் அவங்கள பஞ்சமர்கள்னு சொல்லுவாங்க. நம்ம வர்ணாசிரம் சிஸ்டம் 4 இருக்கு. என்னென்னது? இங்க ஆர்டரா வாங்க பார்க்கலாம். பிராமணர், பிராமணருக்கு அப்புறம் வைசியரா, சத்திரிய, வைசியர், சூத்திரர். இந்த 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த 4 பேரை தாண்டி மடைக்கப்பட்ட இன்னொரு ஸ்டெப்ஸ் யாருன்னா அவங்க தான் பஞ்சமர்ஸ். சரிங்களா? Which town of Indus Valley civilization was flooded and destroyed more than 7 times? சிந்து சமவெளி நாகரிகத்தின் எந்த நகரம் 7 முறை வெள்ளத்தில் மூழ்கி அழிக்கப்பட்டது? காலிபங்கன், லோத்தல், மொகஞ்சதாரோ, ஹரப்பா. காமனாவே எல்லாருக்கும் இதுதான் டக்குன்னு வருது. பிகாஸ் நதிக்கரை ஓரமா இருக்கிறதுனால. மொகஞ்சதாரோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா மெடிசன்ஸ் அண்ட் யுனானி மெடிசன்ஸ் எஜுகேஷன்ஸ்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆதி திராவிடருடைய லீடரான MC ராஜா
அவர்களால வந்துட்டு 1920 பஞ்சமர் பறையர் அப்படிங்கிற வேர்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு வேர்டா சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? சோ இதன் மூலமா உருவாக்கப்பட்டதான் ஆதி திராவிடர் ஆர்கனைசேஷன் இன் தமிழ்நாடு 1892. At which Harappan site traces of a horse have been found. எந்த ஹரப்பன் தளத்தில் குதிரையின் தடயங்கள் கிடைத்துள்ளன? கரெக்டா சொல்லுங்க. எந்த ஹரப்பன் தளத்தில் குதிரையுடைய தடயங்கள் கிடைச்சிருக்கு? சர்கோட்டடா. சரியா? சரி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் காலிபங்கன் பின்வருவனற்றில் எதற்கு பிரபலமானது? பாட்ரி, ஆர்ட், ராக் கட் ஆர்கிடெக்சர், நன் ஆஃப் திஸ். மண்பாண்டங்கள், கலை, பாறை வெட்டப்பட்ட கட்டிடக்கலை, இவற்றில் எதுவும் இல்லை. வேற பாறை வெட்டப்பட்ட கட்டிடக்கலை, அதனால பாட்ரி. சரிங்களா? காலிபங்கன் வந்து பாட்ரிக்கு ஸ்பெஷல். ஓகே. சோ நெக்ஸ்ட் காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்தை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ராஜாஜி அவர்கள் வந்துட்டு 1937 என்ன பண்றாங்க? இந்த சீட் ரொம்ப முக்கியம். 214 சீட்ல 151 இடங்களை வந்துட்டு காங்கிரஸ் வந்து கைப்பற்றுது. சோ கைப்பற்றி ஜூலை 14, 1937 ராஜாஜி அவர்கள் வந்துட்டு தமிழகத்துடைய முதல்வரா பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா 37 மதுவிலக்கு கொண்டு வருவார். சோ மதுவிலக்கு கொண்டு வந்து இந்த மதுவிலக்கு மூலமா ஏற்படக்கூடிய அந்த ஊதியத்தை வந்து சரி பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா 37 சேல்ஸ் டாக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விற்பனை வரிய தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 39 ராஜாஜி வந்து ரிசைன் பண்றாரு. ஏன்? அதுக்குள்ள என்ன பிரச்சனை? மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? அந்த மும்மொழி கொள்கை கொண்டு வந்ததன் காரணமாக அது எப்படி வெடிக்கும்னு பார்த்தோம்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமா வெடிக்கும். சரிங்களா? அதன் காரணமாக 39 இவர் ரிசைன் பண்ணிடுவாரு. இதுக்கு நடுவுல 38 என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் ப்ராவின்சஸ்ல ஆலய நுழைவு போராட்டத்துல ஈடுபடுவார். சரிங்களா? கீழ் ஜாதியினருக்காக. சோ அதுக்கு அடுத்து 39 இருந்து கிட்டத்தட்ட 46 வரை வந்துட்டு கவர்னர்ஷிப் தமிழ்நாட்டுல வருது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இந்தியாவிலேயே கவர்னர் ஆட்சி 39 46 வரை ஏற்படுது. அதுக்கடுத்து 46 டி பிரகாசம் அவர்கள் வந்துட்டு பதவி ஏற்கிறாரு. அதுக்கு அடுத்து 47 இருந்து 49 வரை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். அதுக்கடுத்து என்ன பண்றாங்க? இவருடைய தலைமையில தான் புனித ஜார்ஜ் கோட்டையில சுதந்திர திருநாள் முதல்ல தமிழகத்துல கொண்டாடப்படும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டு. சோ அதுக்கடுத்து 49 to 50 வரை என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா PS குமாரசுவாமி ராஜா அவர்கள் வந்துட்டு பதவி ஏற்கிறார். (2024 to 25) first place cleanest Indian city எது? இந்தூர். What is the taste associated with the basic substance? அடிப்படை பொருள்களுடன் தொடர்புடைய சுவை என்ன? ஸ்வீட், சோர், பிட்டர், சால்ட்டி. இனிப்பா, புளிப்பா, கசப்பா, உவர்ப்பா? கேக்கல. சால்ட்டியா? சோர்னஸ், புளிப்பா? சரி, ஓகே. உவர்ப்பா? ஆன்சர் கசப்பு. சரிங்களா? அடிப்படை பொருளுடன் தொடர்புடைய சுவை. What are pure substance made up of? தூய பொருள்கள் எதனால் ஆனது? எலமெண்ட் ஒன்லி,
கூறுகள் மட்டுமா, காம்பவுண்ட்ஸ் ஒன்லி கலவைகள் மட்டுமா, எலமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்தா, இல்ல மிக்சஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸா? எலமெண்ட்ஸ். ஆன்சர் இஸ் எலமெண்ட்ஸ் ஆர் காம்போனன்ட்ஸ். அதாவது ஒரே மாதிரியான பொருள்கள் சேர்ந்து இருந்தா அது வந்து தூய பொருள்னு அர்த்தம். சரியா? குப்பைனா ஃபுல்லா குப்பை, இல்ல கிளீனா ஃபுல்லா கிளீன். அது எலமெண்டாவும் இருக்கலாம், காம்போனண்டாவும் இருக்கலாம். சரி, ஒரு எலமெண்ட் மொத்தம் எத்தனை ஸ்டேஜ்ல இருக்கும்? ஒரு காம்போனன்ட், ஒரு எலமெண்ட், இல்ல ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எத்தனை ஸ்டேஜ்ல இருக்கும்? என்னென்னது? சாலிட், லிக்யூட், கேஸ். சரி, ஓகே. ஃபிஃப்த் ஸ்டேட்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டேட் இருக்கா? பொருளோட 5வது நிலை அப்படின்னுட்டு. ஸோ 1995ல ஒரு எலமெண்டோட ஃபிஃப்த் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். போட் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் அப்படிங்கிறது ஃபிஃப்த் ஸ்டேட்டா இருக்கு ஒரு பொருளோட. போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். கண்டென்சேட் ஃபிஃப்த் ஸ்டேட். வைக்கம் மூமெண்ட் எந்த வருஷம்? 24. நோட் பண்ணிட்டீங்களா? வேலூர் ரிவோல்ட் அப்போ வைஸ்ராயா இருந்தது யாரு? வில்லியம் பென்டிங். ஓகே. வேலூர் ரிவோல்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணது யாரு? கர்னல் கில்லஸ்பி. அவர் கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன பிரைஸ் கொடுத்தாங்க அவருக்கு? அந்த பக்கோடா தான் எவ்வளவு? இவ்வளவு 100 கிராமா 200 கிராமா? எவ்வளவு? 7,000. 7,000 பக்கோடாஸ். நோட் பண்ணியாச்சா? மருது பிரதர்ஸ் எந்த வருஷம் தூக்குல போடப்படுறாங்க? மருது பிரதர்ஸ் எந்த வருஷம் தூக்குல போடப்படுறாங்க? மருது பிரதர்ஸ் 801. கரெக்ட். 801. அக்டோபர் 24. இப்பதான் மருது பிரதர் தூக்குல போட போறாங்க. எந்த இடத்துல? திருப்பத்தூர். சரி, ஓகே. டைரி ஆஃப் ஈவென்ட்ஸ் முக்கியமானது தமிழ்நாட்டோட. சரிங்களா?
தீரன் சின்னமலையோட இயற்பெயர் என்ன? தீர்த்தகிரி. சின்னமலை ஒருத்தர் கிட்ட இருந்து வரி எல்லாம் பறிச்சுக்குவாருல்ல, ஒரு ஆங்கிலேயர் தடுத்து நிறுத்தி. யார் அவரு? முகமது முகமது அலி ஜின்னாவா? முகமது அலி. ஓகேயா, முகமது அலி கிட்டதான் பறிச்சுக்குவாரு. தீரன் சின்னமலை எப்ப தூக்குல போடுறாங்க? எந்த இடத்துல? சங்ககிரி கோட்டை. சரியா? போயிருக்கீங்களா? சங்ககிரி போர்ட்ல பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? 1805. வேலுநாச்சியோட அப்பா பேர் என்ன? செல்லமுத்து சேதுபதி. என்ன ஒரு போர்ஸா முத்து விடுகிறார். சரி, முத்து வடுகநாதரை வந்து கொன்னது யாரு? எங்க நடந்த போர்? ஜான். யாருக்கு யாருக்கும் போர் நடந்திருக்கும்? முத்து வடுகநாதருக்கும் யாருக்கும் போர் நடந்திருக்கும்? ஆப்போசிட். பாஞ்சோரா? ஆற்காடு நவாப் இல்லையா? ரைட். திப்பு சுல்தான் கிட்ட தூது போனது யாரு வேலுநாச்சியார் சார்பா? அதற்கு முன்னர் தாண்டவராயர். அவர் தான் போயிருப்பாரு. சரிங்களா? சரி, அவர் போனதுக்கு அப்புறம் அவரோட இவங்க வேலுநாச்சியாரோட பேச்சு கேட்டுட்டு படை அனுப்பி வைப்பாரா திப்பு சுல்தான்? யாருடைய தலைமையில படை அனுப்பி வைப்பாரு? சையத். ஓகே, ஃபைன். சோ இப்போ நமக்கு காங்கிரஸ் ஆட்சி முதல்ல ஏற்பட்டுச்சா? அப்ப காங்கிரஸ் ஆட்சியில ஆட்சி புரிந்த ராஜாஜி அவர்களுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. சரிங்களா? இதெல்லாம் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். எப்படி வேணாலும் கேட்பாங்க. சரிங்களா? சோ விவசாயிகளோட கடன் தீர்க்கிறதுக்காக அக்ரிகல்ச்சர் டிபட் ரிலீஃப் ஆக்ட் 1938. அதுக்கடுத்து 1939ல டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன்ஸ் இன் இன்டெமினிட்டி ஆக்ட் 1939. சோ இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா 1938ல எம்சி ராஜா கூட சேர்ந்து கோவில் நுழைவு போராட்டம் மெட்ராஸ் ப்ராவின்சஸ்ல பண்ணுவாரு. அதன் மூலமா உருவாக்கப்பட்ட சட்டம் தான் 1939ல இது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மதுவிலக்கு லிக்யூர் ப்ரொவிஷன் எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1937 அக்டோபர் 1ல முதல்ல சேலம் மாவட்டத்துல, சரிங்களா, மெட்ராஸ் ப்ராவின்சஸ்ல சேலம் மாவட்டத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கு பேலன்ஸ் பண்ணதான் என்ன கொண்டு வந்தாரு? சேல்ஸ் டாக்ஸ இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பண்ணையால் டெனன்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1952 கொண்டு வராரு.
அதுக்கடுத்து இது ரொம்ப முக்கியமானது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹேண்ட்லூம் போர்டு, கைத்தறி வாரியத்தை விருதம் கொண்டு வருவாரு. அதனாலதான் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் உடைய கோல்டன் ஏஜ் வந்து ராஜாஜியோட காலம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, கைத்தறி பொற்காலம், நெசவாளர்களின் பொற்காலம்னு சொல்லி ராஜாஜியோட காலத்தை சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எலிமெண்டரி எஜுகேஷனை மாடிஃபை பண்ணுவாரு. இந்த இடத்துலதான் அதை கன்ஃபியூஸ் பண்ணுவாரு, மும்மொழி கொள்கையை வந்துட்டு உள்ள கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப யாரு வந்துட்டு எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்திருப்பாருன்னா ஜி சுப்பிரமணியம் அவர்கள். சரிங்களா, இதுவுமே ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது குலக்கல்வி திட்டம் கொண்டு வரும் பொழுது அப்ப யாரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தாருன்னா ஜி சுப்பிரமணியம் அவர்கள். பாளையக்காரர் முறை உருவாக்கியவர் யாரு? எந்த பகுதியில? வாரங்கால். எந்த அரச வம்சம் அவங்க? காகத்தியர்கள். அதுக்கு அடுத்து யார் கொண்டு வந்திருப்பா? பையனா கிருஷ்ணதேவராயரா? சரி, என்ன சிஸ்டம் அது? அவங்களுடைய நேம் என்ன? இப்ப நம்ம பாளையக்காரர் முறைன்னு சொல்றோமா, கிருஷ்ணதேவராயர் பீரியட்ல அந்த கொண்டு வந்த சிஸ்டமோட பேர் என்ன? நயங்கரா சிஸ்டம். சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து யார் கொண்டு வந்தான்னு கேட்டேன் தமிழ்நாட்டுல. விஸ்வநாத நாயக்கர். அவர் மட்டும் தானா? விஸ்வநாத நாயக்கர் மட்டும் தான் தனியா கொண்டு வந்தாரா? யாரு? அரியநாதர். சரியா, விஸ்வநாத நாயக்கர் பிளஸ் அவருடைய மினிஸ்டர் அரியநாதர் கொண்டு வந்தான். சரி, மொத்தம் இவங்க எத்தனை பாளையங்களை பிரிச்சாங்க? 72 பாளையங்களை பிரிச்சாங்க. பாளையக்காரர்கள் வரி வசூலிக்கிறாங்கல்ல, அந்த மெத்தட என்னன்னு சொல்லுவாங்க? இப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல அதை வந்து திவானி ரைட்ஸ் சொல்லுவாங்க. சரியா, அந்த மாதிரி பாளையக்காரர்கள் முறையில என்னென்ன பேர்? அரசு காவல்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்லயும் அதே தான், அரசு காவல் இல்லைன்னா காவல் பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ற மெத்தட் அரசு காவல் இல்லைன்னா காவல் பிச்சை. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்களுடைய திட்டங்கள். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எலிமெண்டரி எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் கமிட்டியை 1954 கொண்டு வராரு. அதுக்கு தலைவரா யாரை நியமிக்கிறாருன்னு பார்த்தோம்னா ஆர்.எம். அழகப்ப செட்டியார் அவர்கள் நியமிக்கிறாரு. மெம்பர்னு பார்த்தோம்னா என்.டி. சுந்தர வடிவேலு அவர்கள் மெம்பரா இருப்பாங்க. சோ ஆர்டிகல் எதை பேஸ் பண்ணி? 45. என்னது ஆர்டிகல் 45? எப்பத்துல இருந்து எப்போ வர? 0 to 6. ஓகேவா, எந்த பார்ட்ல இருக்கு? பார்ட் 4. எந்த சப்ஜெக்ட்? டிபிஎஸ்பி. அது கீழே இருக்கு. சரிங்களா, ஆர்டிகல் 45 பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த திட்டத்தை கொண்டு வராரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மிட் டே மீல் ஸ்கீம்ஸ். சரிங்களா, 1956 உருவாக்கப்படுது. சோ நமக்கு எலிமெண்டரி எஜுகேஷனுடைய மெம்பரா இருந்தவர் தான் என்.டி. சுந்தர வடிவேலை இதை வந்துட்டு டைரக்டரா நியமிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது மதிய உணவு திட்டத்துக்கு வந்துட்டு இயக்குனரா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ இது வந்து யாரை பேஸ் பண்ணி? 1920 தியாகராஜ செட்டியார் 1000 விளக்கு பகுதிகளில் வந்துட்டு கொண்டு வந்து அந்த திட்டத்தை பேஸ் பண்ணி தான் இதை கொண்டு வராங்க. சோ ஃபர்ஸ்ட் மதிய உணவு திட்டம் எங்க அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா எட்டயபுரம். எங்க இருக்கு? பிரசன்ட் எட்டயபுரம் எங்க இருக்கு? தூத்துக்குடி. சரிங்களா, நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இது எதுக்காகன்னு பாக்குறோம்னா பள்ளி மாணவர்களோட சேர்க்கை அதிகரிக்கிறதுக்காகவும் அடுத்து இடைநிற்றல், பள்ளியில பாதியிலே ஸ்கூல் வந்து கட் பண்றதை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் உருவாக்கப்பட்டது.
வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல 2025ல இந்தியாவுடைய பிளேஸ் என்ன? அவ்வளோல இல்ல. வெறும் 74. அவ்வளோ நம்ம முன்னேறல. ஆப்ஷன் நாமம். வேற நேஷனல் வேக்சினேஷன் டே எப்போ? தேசிய தடுப்பூசி திட்டம் தினம் மார்ச்ல. மார்ச் 15, 16, 17, 18. மார்ச் 18. தப்பு. 16. சேஞ்ச் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்ஜெட். இவருடைய ஆட்சி காலத்துல 57, 58ல நமக்கு ஆனுவல் பினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அறிவிக்கிறாரு. அடுத்து லேண்ட் ரிஃபார்ம் எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1961ல. இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு நில சீர்திருத்த திட்டம் 1961ல. அதுக்கு அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த ஒரே முதல்வர் முதல்ல. சரிங்களா? எங்கன்னு பாருங்க, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். யார் கூட பார்த்தோம்னா ஜெர்மனோட சேர்ந்து. அதுக்கு அடுத்து நெய்வேலி தெர்மல் பவர் பிளான்ட் வந்துட்டு ரஷ்யா கூட சேர்ந்து. அதுக்கு அடுத்து இன்டகிரல் கோச் ஃபேக்டரி பெரம்பூர்ல பார்த்தோம்னா சென்னையில நமக்கு சுவிட்சர்லாந்து கூட சேர்ந்து. இண்டஸ்டன் டெலி பிரிண்டிங் ஃபேக்டரி வந்து பார்த்தோம்னா நமக்கு சுவிட்சர்லாந்து. அதுக்கு அடுத்து ரா போட்டோ பிலிம் இண்டஸ்ட்ரி பிரான்ஸ் கூட சேர்ந்து. சரிங்களா? சரி, இது ஊட்டி. சரிங்களா? உதகமண்டலம் ஆக்சுவலி. வேர்ல்ட் கன்சியூமர் டே எப்போ? வேர்ல்டு கன்சியூமர் டே அது நேஷனல். மார்ச் 15. பிங்க் ஆட்டோ ஸ்கீம் எந்த ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணிருக்கு?
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெல் உருவாக்குனதே நம்மளுடைய காமராஜர் அவர்கள், சரிங்களா, திருச்சியில. அடுத்து மணாலி ஆயில் ரெஃபைனரி பிளான்ட் உருவாக்கி இருப்பாரு. அதுக்கடுத்து ஹெவி ஹார்மடு வெஹிக்கிள் ஃபேக்டரி சென்னை ஆவடியில உருவாக்கி இருப்பாரு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வரவரு பக்தவத்சலம். ஸோ இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் வெல்ஃபேருக்காக வந்துட்டு ட்ரிபிள் வேகன்சி ஸ்கீம் 1964 உருவாக்கி இருப்பாரு. ஸோ எதுக்குன்னு பார்த்தோம்னா டிப்தெரியா, டெட்டனன்ஸ், அதுக்கு அடுத்து வந்துட்டு பெஸ்டிடிஸ், இந்த நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகளை கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கடுத்து ஸ்கூல் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ப்ரோக்ராம் ஸ்கூல் டைம்ல நடந்திருக்கும் தெரியுமா, எப்பவாவது வருவாங்க திடீர்னு பயமுறுத்துறதுக்காக, சரியா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் நிறைய வருவாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு டேப்லெட் கொடுத்துட்டு போகுது. அது வந்து பக்தவச்சலம் அவர்களுடைய திட்டத்தை கொண்டுதான். ரெண்டாயிரத்தி 25 ஔவையார் விருது யாரு கொடுத்தாங்க? பானுமதி, யசோதா, விமலா, சௌமியா. விமலா. வேற? சௌமியா. யசோதா தானா? யசோதா தான், சரியா. 2025க்கான தமிழ்நாட்டின் சிறந்த பெண் குழந்தை விருதை பெற்றவர் யார்? பானுமதி, யசோதா, விமலா, சௌமியா. சௌமியா. ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டிற்கான மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாடமி விருது வென்றவர் யார்? பானுமதி, யசோதா, விமலா, சௌமியா. யாரு? விமலா. தமிழ்நாட்டுல நார்த் ஈஸ்ட் மான்சூனுடைய டைமிங் சொல்லுங்க, மந்த். ஓகே, நெக்ஸ்ட் திமுக எந்த வருஷம் உருவாச்சு? திமுக 19 கரெக்டா? நல்லா யோசிங்க. சோ 1944 பெரியார் வந்து என்ன பண்றாரு, திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேர்ல சேலம்ல ஒரு மாநாடை ஏற்படுத்துறாரு. அந்த இடத்துல பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் இடையே என்ன ஆகுது, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு நடக்குது. சோ அதுல திராவிடர் கழகத்துல இருந்து யார் பிரிகிறா? அண்ணா அவர்கள் பிரிகிறாரு. பிரிஞ்சு செப்டம்பர் 17, 1949 நமக்கு என்ன பண்றாரு, திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாரு. 52 என்ன பண்றாங்க இவங்க, அங்க நடந்த ஜெனரல் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாது, சரிங்களா. திமுக வந்து 1952 ஜெனரல் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுக்கடுத்து எப்ப பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா 67 பண்றாங்க. 7 பண்ணும்போது என்ன ஆகுதாங்க, நமக்கு 138 இடங்களை பிடிச்சு முதல்ல வந்துட்டு திமுக 67 தான் நமக்கு ஆட்சிக்கு வருது, சரிங்களா. 49 ஸ்டார்ட் பண்ணது, 67 தான் ஆட்சிக்கு வராங்க, சரியா. இது ஏன் இந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அண்ணா? பெரியாருடைய பிறந்த நாள். இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருப்பாரு, என்னப்பா? இல்ல இல்ல, எஸ், சரியா. அதாவது இப்பவும் பெரியாருக்கு இதுல இடம் இருக்கு, பட் இதுல தலைவர்
போஸ்ட் எப்பவும் எம்டி தான், யாரும் கிடையாது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல ஐஎன்சி எந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துருச்சு? செகண்ட் கான்ஃபரன்ஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் அண்ணாதுரையோடது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் லீகலைஸ்டு எந்த வருஷம் பண்றாங்க? 1968ல பண்றாங்க. சோ நமக்கு 7A அமெண்ட்மெண்ட் மூலமா, சரிங்களா? அதுக்கடுத்து படியரிசி திட்டம், சரிங்களா? 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி, சரிங்களா? சோ எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க, சரிங்களா? 15th May 1967ல இதை வந்து என்ன சொல்லுவாங்க? மானியத்துக்கான அரிசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்றவங்களுக்கு கோல்டு மெடல் வழங்குறாங்க. அதுக்கடுத்து இன்டர் காஸ்ட் கோல்டு மெடல் வந்து இன்டர் காஸ்ட் பண்ற மேரேஜ்க்காக வழங்குறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுறாங்க? விதவைகளை திருமணம் செய்யறவங்களுக்கு என்ன ஆகுது? பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? இல்ல எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஐஎன்சி உடைய ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் யாரு? பக்ருதீன் தியாப்ஜி. ஐஎன்சி எந்த டேவை இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க? January 26, 1930. நைன்டீன் 27ல நடைபெற்ற மெட்ராஸ்ல நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை ஏற்றிட்டது யாரு? 1927ல. என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும் 27ல? அந்த டைம்ல நமக்கு பிரசிடென்டா இருந்தது யாரு? பக்ருதீன் தியாப்ஜி, அன்னி பெசன்ட், டாக்டர் ஹன்சாரி, சுபாஷ் சந்திர போஸ். ஹன்சாரி. குட் இந்தியா மூவ்மெண்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எங்க நடைபெற்ற ஐஎன்சி மீட்டிங்ல வந்து கன்ஃபார்ம் ஆச்சு? கல்கத்தா, மெட்ராஸ், பாம்பே, டெல்லி. நெக்ஸ்ட் தமிழ் டெவலப்மெண்ட் 1967ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்துட்டு தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யறாரு. அதுக்கடுத்து ஜனவரி 14, 1969 மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி வர ஸ்கூல் புக்ல என்ன இருக்கும்? சத்தியமேவ ஜெயதேன் தான் இருக்கும், சரிங்களா? அத வாய்மையை வெல்லும்னு சொல்லி இவர் தான் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து என்ன சொல்றாரு? தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யறாரு. அதுக்கடுத்து தமிழ் மொழி என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா அபிஷியல் லாங்குவேஜாவும் ஆட்சி மொழியாவும் அறிவிக்கிறாரு. அதுக்கடுத்து 2 லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வராரு, சரிங்களா? இருமொழி கொள்கைய கொண்டு வராரு. அதுக்கடுத்து 1968ல என்ன ஆகுது? இரண்டாவது தமிழ் மாநாடு நடக்குது, சரிங்களா? இரண்டாவது தமிழ் மாநாடு நடக்குது.
அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டர் வெல்ஃபேர் ஃபண்டுங்கிறது இவர் தான் உருவாக்குறாரு. சரிங்களா? 1968 உருவாக்குறாரு. என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா மாநிலங்களுக்குள்ள வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு சில நேரங்களில் இந்த எமர்ஜென்சி பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த சீஃப் மினிஸ்டர் ஃபண்ட்ல இருந்து ஹெல்ப் பண்றதுக்காக இது உருவாக்குறாரு. சோ யார் வேணாலும் டொனேஷன் பண்ணலாம் அதுல. சரியா? வீராணம் ப்ராஜெக்ட், அதாவது வீராணம் ஏரியுடைய ஒரிஜினல் நேம் பாத்தீங்கன்னா வீரநாராயணபுரம் ஏரி. சரிங்களா? சோ கட்டினது யாருன்னா ராஜாத்தி சோழன். ஓகேயா? 1967 இருந்து 2004 வரை இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இதாச்சு. எங்கன்னா கடலூர்ல இருந்து சென்னை வரை. சரிங்களா? என்ன பர்பஸ்? ட்ரிங்கிங் வாட்டர் டு சென்னை பீப்புள்ஸ்க்காக. சரியா? கிட்டத்தட்ட 235 கிலோமீட்டர் தூரம் இந்த தண்ணிய கடத்திட்டு வருது. சரிங்களா? சோ அடுத்து நேஷனலைஸ் ஆஃப் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பொது போக்குவரத்தை தேசியமயமாக்குறது இதுலதான். சரிங்களா? 1968 அதை என்ன பண்றாரு? மோனோபோலி ஆக்குறாரு. சரிங்களா? அவர்கள். சரிங்களா? சோ மேக்கர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தனை முறை ஆட்சியில இருந்திருக்காரு? 5 முறை. சரிங்களா? சோ தமிழ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான முன்னோடியா இருந்திருக்காரு. சரிங்களா? சோ மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதின நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற சாங் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்ட்ராங்கா மாத்தினது இவர் தான். சரிங்களா? அதுக்கடுத்து 1970 நடந்த 3வது உலக தமிழ் மாநாடு பாரிஸ்ல. சரிங்களா? அதுல கலந்துகிட்டாரு. அதே 1970 நமக்கு சென்னையில வந்து என்ன ஆகுது? சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை வந்துட்டு உருவாக்கி கொடுக்கிறாரு. அதுக்கடுத்து செந்தமிழ் சொல் பிறப்பியல் அகர முதலி இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்குறாரு. சரியா? அதுக்கடுத்து மெட்ராஸ நெக்ஸ்ட் தமிழ் லாங்குவேஜ்னு ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்குனது இவர் தான் 1996. அதுக்கடுத்து மெட்ராஸ சென்னை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யறாரு 1996. அதுக்கடுத்து கன்னியாகுமரியில திருவள்ளூருக்குன்னு ஒரு சிலை டிசம்பர் 31, 1999 நிறுவுறாரு. சரிங்களா? சோ யாரு உருவாக்குன அந்த சிலைய? ஸ்தபதி கணபதி அவர்கள். சரிங்களா? சோ அவர் தான் உருவாக்கி இருப்பாரு. சோ கணபதி ஸ்தபதி அவர்கள். சரிங்களா? சோ அடுத்து செம்மொழி மாநாடு 2004 அக்டோபர் 12 நடத்தியிருப்பாரு. அதுக்கடுத்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்ங்கிற ஒரு டாக்ஸை வந்துட்டு இவர் தான் கொண்டு வர்றாரு. சரிங்களா? 2006. அதுக்கடுத்து அறிவு தமிழ் மன்றம், வேர்ல்டு தமிழ் கிளாசிக் கான்பரன்ஸ் எங்க? கோயம்புத்தூர்ல. இதுல இவர் தான் கொண்டு வர்றாரு. இவரால எந்தெந்த அறிஞர்களுடைய படைப்புகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா தேவநேய பாவனர், மறைமலையடிகள், திருவிக்கா, கல்கி, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம், வி.ஓ. சிதம்பரம், வி.வி.எஸ். ஐயர், கே. அப்பாதுரையார். சோ இதுக்கெல்லாம் இவருடைய படைப்புகள் எல்லாம் இவர் நேஷனலைஸ் பண்ணியிருப்பாரு. பிஎஸ்டிஎம் சரியா? நமக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கினது இவர் தான். சரிங்களா? சோ பர்சனல் ஸ்டடிஸ் ஆஃப் தமிழ் மீடியம் இதனுடைய டெபினிஷன். சரிங்களா? பர்சனல் ஸ்டடிஸ் இன் தமிழ் மீடியம் ஆக்ட வந்து எந்த வருஷம் கொண்டு வராரு? 2010 செப்டம்பர் 30 கொண்டு வராரு. நெக்ஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ். சோ எல்லாருக்குமே வந்துட்டு 1970 படி பார்த்தோம்னா எல்லா சமூகத்து மக்களும் வந்துட்டு அர்ச்சகர் ஆகலாம் கோவில்ல அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராரு. நெக்ஸ்ட் சமத்துவபுரம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. 17 ஆகஸ்ட் 1997 மேலக்கோட்டை கிராமம் மதுரையில வந்துட்டு முத கொண்டு வராரு.
சோ நமக்கு 2001 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 145 சமத்துவபுரம் தமிழ்நாட்டுல காணப்பட்டுச்சு. சரிங்களா? சோ சாதியற்ற சமூகத்தை மேம்படுத்துறதுக்காக 100 வீடுகள் கொண்ட ஒரு அமைப்பா இருக்கும் அந்த சமத்துவபுரம் அப்படிங்கிறது. சோ இதுல ஆதி திராவிடர்களுக்கு 40 வீடு, எம்பிசிக்கு 25 வீடு, அதர் கிளாஸஸ்க்கு 10 வீடு, பிசிக்கு 25 வீடு, தென் மற்ற வகுப்புகள் வந்து பார்த்தோம்னா மதம் சார்ந்த வகுப்புகள் வரும்பொழுது அதுலயும் வந்துட்டு 10 ஹவுசஸ் கொடுங்க. மைனாரிட்டிஸ் இருப்பாங்கல்ல அவங்கள சேர்த்து. ஸோ டோட்டலா பார்த்தோம்னா மொத்தம் 100 வீடுகளை வந்துட்டு வழங்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிசர்வேஷன். சோ சட்டநாதன் கமிஷன் மூலமா 1969ல பிசிக்காக வந்துட்டு ரிசர்வேஷன். சோ இதுல மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 20% 1989ல. அதுக்கடுத்து பிசி காஸ்ட்ல முஸ்லிம்ஸ்க்கு வந்துட்டு 3.5%. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அருந்ததியருக்கு வந்துட்டு 3% இடஒதுக்கீடு வந்து உருவாக்கி கொடுத்திருப்பாரு. அதுக்கடுத்து சமச்சீர் கல்வி இவருடைய ஆட்சி காலத்துல 2007ல முத்துக்குமரன் கமிட்டி தலைமையில வந்துட்டு நமக்கு ஸ்டேட் போர்டு எஜுகேஷன், மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன், ஆங்கிலோ இந்தியன் எஜுகேஷன், ஓரியண்டல் எஜுகேஷன் சொல்லிட்டு இந்த 4 டைப் ஆஃப் எஜுகேஷன் வந்து ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? பாத்துட்டீங்களா? இல்ல எழுதுறீங்களா? என்னங்க பிடிஎஃப் வேணுமா? சரி, ஓகே, கிளாஸ் முடிச்சுட்டு நான் சொல்றேன். சரியா? ஏன்னா என்கிட்ட சிஸ்டம் கிடையாது. சிஸ்டம் இருந்ததுன்னா நான் மாத்தி சேஞ்ச் பண்ணுவேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தாச்சு. உமன் எம்பவர்மெண்ட். சோ உள்ளாட்சி அமைப்புகள்ல 33% பெண்களுக்கு இவருடைய ஆட்சி காலத்துலதான் வந்துட்டு இடஒதுக்கீடு கிடைச்சது. சரிங்களா? 1996ல. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால உமன் ரிசர்வேஷன் இன் லோக்கல் பாடிஸ். 3% பெண்களுக்கு இவருடைய ஆட்சி காலத்துலதான் வந்துட்டு இடஒதுக்கீடு கிடைச்சது. சரிங்களா? 1996ல. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால உமன் ரிசர்வேஷன் இன் லோக்கல் பாடிஸ். சோ நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல கோயம்புத்தூர் இருக்கு பாத்தீங்களா? அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் 1972ல உருவாக்கப்பட்டதுல. சோ அதுல 1989ல தமிழ்நாடு வெட்டினரியன் அனிமல் யூனிவர்சிட்டி சென்னையில உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து இதுதான் வந்து ஆசியாவிலேயே வந்துட்டு பார்த்தோம்னா முதல் கால்நடை மருத்துவமனை பல்கலைக்கழகமா இருந்தது. சரிங்களா? அதுக்கடுத்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஃபார்மர்ஸ் 1990ல விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம். அதுக்கடுத்து கோலப்பன் கமிட்டி எதுக்குன்னு பார்த்தோம்னா மினிமம் வேஜஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், விவசாய ஊழியர்களுக்கு வந்து குறைஞ்சபட்சமாவது ஊதியம் கிடைக்கணும் அப்படிங்கிறத கலந்து ஆலோசிக்கிறதுக்காக கோலப்பன் கமிட்டி உருவாக்குனாரு. அதுக்கடுத்து உழவர் சந்தை ரொம்ப முக்கியமானது. 1999ல நமக்கு இன்டர்மீடியேட்ஸ் இல்லாம விவசாயிகள் நேரடியா விற்பனை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு முதல்ல மதுரையில உருவாக்கப்பட்டது. சரிங்களா? சோ இது வந்து பார்த்தோம்னா சண்டிகர்ல ஆப்னே மண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இந்த அமைப்புடைய மாதிரிய எடுத்துக்கிட்டு தான் நமக்கு இந்த உழவர் சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. சோ உழவர் சந்தையோட மாடலை முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா சண்டிகர்ல ஆப்னே மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 2 ஏக்கர் நிலம் யாருக்குன்னு பார்த்தோம்னா நிலம் குறைந்த விவசாய தொழிலாளர்களுக்காக வழங்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கடுத்து செப்டம்பர் 17, 2006 பெரியாருடைய பிறந்த நாள். சரிங்களா? சோ அந்த நாள் வந்து பார்த்தோம்னா அடுத்து வந்துட்டு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் அண்ட் வாட்டர் பாடி ரீஸ்டோரேஷன் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இந்த அமைப்பை வந்து உருவாக்கி இருப்பாரு இவருடைய பிறந்தநாள் டைம்ல. சரிங்களா? சோ நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் ஆஃப் டேங்க் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் இன் 2007. அதாவது தமிழ்நாடு தொட்டிகள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் சட்டம். சரிங்களா? தேவையில்லாம வந்துட்டு நீர்நிலைகள் பகுதியில் இருக்கக்கூடிய தொட்டிகள் டேங்க்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வேற யாராவது ஆக்கிரமிப்புகள் வந்துட்டு அகற்றுறாங்க அப்படின்னா அது சம்பந்தமா ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக 2007ல கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து போலீஸ். தமிழ்நாடு காவல்துறை ஆணையம் இவராலதான் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? 1969ல. அந்த டைம்ல சேர்மேனா இருந்தது யாருன்னா ஆர்ஏ கோபாலசுவாமி அவர்கள். அதுக்கடுத்து மகளிர் போலீஸ் பிரிவும் 1973ல இவர் தான் உருவாக்குனாரு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கமிஷனா இருந்திருக்கும். செகண்ட் போலீஸ் கமிஷனுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சபாநாயகமா இருந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்து தேர்ட் வந்துட்டு 2006ல உருவாக்கி இருப்பாரு. அது யாரோட தலைமையில உருவாக்கி இருப்பாருன்னு பார்த்தோம்னா பூரணிலிங்கம் தலைமையில. சோ 3 போலீஸ் கமிஷன்ஸ் உருவாக்கி இருப்பாரு தமிழ்நாடு காவல்துறையை சீர்திருத்தத்துக்காக. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் குரோத்துக்காக பார்த்தோம்னா நமக்கு
சிப்காட் இவருடைய ஆட்சி. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் குரோத்துக்காக பார்த்தோம்னா நமக்கு சிப்காட் இவருடைய ஆட்சி காலத்துலதான் 1971 உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து தமிழ்நாடு ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு 1989 உருவாக்கி இருப்பாரு. அதுக்கடுத்து சிவில் சப்ளைஸ், அதாவது வந்துட்டு கூட்டுறவு விவசாயிகள்ட்ட இருந்து நேரடி கொள்முதல் பெறதுக்காக 1973 ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாரு. அதுக்கடுத்து ஸ்டேட் அட்டானமில பிளானிங் கமிஷன் வந்துட்டு 1971 இவருடைய தலைமையில தான் கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்தியாவில முத பார்த்தோம்னா ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன் வந்துட்டு 1974 இவருடைய ஆட்சி காலத்துலதான் நிறைவேற்றப்படுது. சரிங்களா? சோ இந்தியாவிலேயே இதுதான் இந்த மாதிரியான ரெசல்யூஷன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவருடைய ஆட்சி காலத்துல நிறைவேற்றாங்க. அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டிக்காக என்ன ஆகுது நிறைவேற்றாங்க. அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டிக்காக என்ன ஆகுது வீட்டு வசதி திட்டம் 1974 அவங்களுக்கு வீடு வசதி திட்டத்தை உருவாக்கி கொடுத்திருப்பாரு. அதுக்கடுத்து பஞ்சமி நிலங்களை மீட்கிறதுக்காக மருதமுத்து தலைமையில ஒரு கமிஷனை கொண்டு வந்திருப்பாரு 2011. பிகாஸ் அரசு வந்துட்டு பஞ்சமி நிலங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு சிலங்களை ஆக்கிரமிக்கிறதும் தனியார் துறை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாலும் அதை மீட்டெடுக்கிறதுக்காக மருதமுத்து தலைமையில அந்த கமிஷனை உருவாக்கி இருப்பாரு. அதுக்கடுத்து பெக்கர்ஸ் ரிபலைசேஷன் ப்ரோக்ராம், பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு திட்டம் 1971 உருவாக்கி இருப்பாரு. சரிங்களா? அதாவது வந்துட்டு குறைந்தபட்ச ஊதியம் இல்லாம பிச்சை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் வந்துட்டு நமக்கு பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் சொல்லிட்டு இந்த 71 கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கடுத்து கை ரிக்ஷா, அதாவது வந்து இது வந்து மனித குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா 1973 அந்த கை ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவை மாத்திருப்பாரு. சரிங்களா? அதுக்கடுத்து தமிழ்நாடு ஸ்லம் கிளியரேஷன் போர்டு, ரொம்ப முக்கியமானது, குடிசை ஒழிப்பு வாரியம். சோ இது மூலமா 1970 என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா குடிசை பகுதிகளை மேம்படுத்தி அந்த ஒரு ஆவரேஜ் வீடுகள் இருக்கு பாத்தீங்களா, இப்போ அம்மா இது போட்ட மாதிரி வீடுகள் கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி குடிசை பகுதிகள்ல வந்துட்டு அந்த ஆவரேஜ் வீடுகளை வந்து கட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? சோ அதுக்காக 71 சட்டங்கத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் வீடுகளை அமைச்சு கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து நமக்கு நாமே, சரிங்களா, 1997 சுய உதவி குழு திட்டத்தை வந்துட்டு இவர் தான் கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு வராரு. அதுக்கடுத்து வாழ்வொழி திட்டம் யாருக்குன்னு பார்த்தோம்னா பள்ளி குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்காக 1999 கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 1998 கொண்டு வராரு. அதுக்கடுத்து அதுக்கான கொள்கையை பார்த்தோம்னா 97 உருவாக்கி 98 அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்திருக்கும்னா 1999 நடந்திருக்கும், ஐ திங்க் டெல்லின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து டைட்டில் பார்க் 4/7/2000 டைட்டில் பார்க் உருவாக்குறாரு, தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்குறாரு. சோ யாருடைய தலைமையிலன்னு பார்த்தோம்னா அடல் பிகாரி வாஜ்பாயோடைய சப்போர்ட்ல வந்து கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? சோ இந்த டிட்கோ அண்ட் எல்காட் அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்பை ஜாயின் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த டைட்டில் பார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கடுத்து கணியன் பூங்குன்றனார் பரிசு எதுக்குன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டுல யார் ரொம்ப நல்லா வெல்ஃபேரா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு கணியன் பூங்குன்றனார் பரிசை 2007 அறிவிக்கிறார். சோ அதுக்கடுத்து அனைவருக்கும் தொலைக்காட்சி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல வீட்டுல எல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? செப்டம்பர் 15, 2006 அண்ணாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கியிருப்பாரு. அதுக்கடுத்து வருமுன் காப்போம் திட்டம் நமக்கு 2006 டிசம்பர் 30 நமக்கு ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 பஞ்சாயத்துல உள்கட்டமைப்புகள், அதாவது ஒரு ஸ்கூல் ஆகட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், ஒரு விஏஓ ஆபீஸ் ஆகட்டும், அந்த மாதிரி உள்கட்டமைப்புகள் சரியா இருக்கா அப்படிங்கிறத பராமரிப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி 2010 செப்டம்பர் 15 உருவாக்கப்பட்டது. எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கோட்டூர்புரம், சென்னை. எத்தனை அடுக்குகள் உடையது? 8 அடுக்குகள் உடையது. சரிங்களா? சோ சவுத் ஏசியாலே மிகப்பெரிய நூலகம்னு கேட்டோம்னா நமக்கு அண்ணா நூலகம் தான். அதுக்கு அடுத்து போர்டு, சோ இவர் சம்பந்தப்பட்டது பார்த்தோம்னா டிசேபிள் வெல்ஃபேர் போர்டு 2007 உருவாக்கி இருப்பாரு. அதுக்கு அடுத்து தேர்ட் ஜெண்டர் கன்சிடர் பண்ணதே இவர் தான். ஓகேவா? டிரான்ஸ்ஜெண்டர் கன்சிடர் பண்ணி அதுக்கான வெல்ஃபேர் போர்டு 2008 உருவாக்கி இருப்பாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எம்ஐஎஸ்சி, என்னது? கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன், இதோட எப்படி அது ஆட் ஆகும் நீங்களே கண்டுபிடிக்க பாருங்க. சரிங்களா? சோ வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஜனவரி 1, 2007 உருவாக்குறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து கல்வி வளர்ச்சி நாள், எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே, ஜூலை 15 யாருடைய பிறந்த நாள்? காமராஜர் அவருடைய பிறந்த நாள கல்வி வளர்ச்சி நாளா இவர் தான் உருவாக்குறாரு. சோ அதுக்கடுத்து டிஎம்கேல இப்ப பிரசன்ட்ல யாரு? ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி,
ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? சோ இன்னுயிர் காப்போம் திட்டம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல மேல்மருவத்தூர்ல டிசம்பர் 18, 2021 உருவாக்குறாரு. சோ இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா வந்துட்டு சாலை விபத்துகள்ல உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. சப்போஸ் அப்படி ஒரு வெளிநாட்டினர் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்துட்டு திடீர்னு ஒரு உயிரிழப்போ இல்ல ஒரு பாதிப்போ ஏற்படுது அவங்களுக்கு அப்படின்னா சாலை விபத்துல 48 மணி நேரத்துக்கு இலவச சிகிச்சை. சரிங்களா? அவங்களுக்கு உடனடியே தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிட்டு பண்ணும். சரிங்களா? சோ நமக்கு பார்த்தோம்னா இதுக்கு கீழே 201 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் 408 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அந்த 48 மணி நேரம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுல. சரிங்களா? சோ மாவட்ட வாரியா இது பண்ணனா பட்டியலிட்டு வச்சிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த இதெல்லாம். அதுக்கடுத்து தமிழ்நாடு நியூட்ரிஷனல் அலவன்சஸ் ஸ்கீம் 2021 அக்டோபர் 21 யாருக்குன்னு பார்த்தோம்னா டிபி பேஷண்ட்ஸ்க்காக. சரிங்களா? மாசம் 500 ரூபாய். சோ இதுக்காக அவங்களுடைய இன்கம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? டிபி பேஷண்டா இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த 500 ரூபாய் வந்துட்டு ஸ்கீம்ல கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து மக்களை தேடி மருத்துவம் 2021 மேம்பட்டப்பட்ட சிகிச்சைக்காக கொடுக்குறாங்க. லைஃப் ஃபார் ஆல் எல்லாருக்கும் வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டோர் டு டோர் செக்அப் எல்லாருக்குமே. ஏன்னா அது கொரோனா டைம். சரிங்களா? எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட ஹெல்த்தை கன்சிடர் பண்றதுக்காக நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு மட்டும்தான். சரிங்களா? தொற்றாத நோய்கள் இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? நோய் எப்படி இருக்கு, அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்க, பட் அவங்ககிட்ட இருக்க நோய் மற்றவங்களுக்கு பரவுமா அப்படிங்கறத கன்சிடர் பண்ணி தொற்றாத நோய்களுக்காக இதை கன்சிடர் பண்ணுவாங்க. சோ நமக்கு என்ன ஆகுது, ஒரு மாசத்துக்கு தேவையான மருந்துகள் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன டிசீஸோ அதை பேஸ் பண்ணி. அதுக்கடுத்து சம்பந்தப்பட்ட நபருக்கு பிசியோதெரபி தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம், காலை உணவு திட்டம். சோ 2022 15/9 மதுரையில உருவாக்கப்பட்டுச்சு. சோ முதல்ல 1ல இருந்து 5 வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற அனைத்து பள்ளி வேலை நாட்கள்லயும் வந்துட்டு எல்லா குழந்தைகளுக்கும் வந்துட்டு நமக்கு சாப்பாடு வழங்குறாங்க. சரிங்களா? சோ இதுல என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மதர்ஸோட ஒர்க்கிங் வந்து கம்மி பண்றாங்க. சரிங்களா? காலையில சமைக்கிற வேலையை குறைச்சு விடுறாங்களாம். அதுக்கடுத்து வந்துட்டு குழந்தைங்களுடைய ஊட்டச்சத்து பாதிக்காம இருக்கிறதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தான் வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து புதுமை பெண் ஸ்கீம் செப்டம்பர் 22 5ஆம் தேதி நமக்கு எந்த திட்டத்தை மாத்துறாங்க, மூவாளூர் ராமாமிர்தம் பெயர்ல இருந்த திட்டத்தை தான் வந்து புதுமை பெண் திட்டமா மாத்துறாங்க. ஆண்டுக்கு 6 லட்சம் பெண்கள் வந்துட்டு இதனால பயனடைவு பெறாங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ இதுக்கான கண்டிஷன் பார்த்தோம்னா 6ல இருந்து 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கணும் அந்த பொண்ணு. சரியா? அதுக்கடுத்து இல்லம் தேடி கல்வி அக்டோபர் 27, 2021 நமக்கு எங்க உருவாக்குறாங்கன்னா விழுப்புரம் மரக்காணம் பக்கத்துல இருக்க மூர்த்தி குப்பம் அப்படிங்கிற பகுதியில உருவாக்குறாங்க. சோ நமக்கு என்னன்னா வீடு தேடி வந்து கல்வி சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? இல்லைன்னா அந்த குழந்தைங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் வந்துட்டு ஒரு பப்ளிக்கான ஏரியா, ஒரு ஸ்கூல்லயோ ஒரு கோவில்லயோ வச்சு ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? சோ 1ஆவதுல இருந்து 8ஆவது வரை இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் தான் எடுத்துப்பாங்க. பிகாஸ் இதுக்கு ஆரம்பத்துல சேலரி எல்லாம் கிடையாது. சரிங்களா? அவங்களா விருப்பப்பட்டா பக்கத்துல இருக்க குழந்தைங்கள்லாம், ஏன்னா அந்த டைம் ஸ்கூல் போக முடியாத ஒரு கட்டாயம் இருந்ததுனால அவங்களே வந்து சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு இது. சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சொல்லி கொடுக்கலாம் 5 to 7 வரை. சரிங்களா? சோ அதுக்கடுத்து அதாவது இதோடைய இது என்னன்னு பார்த்தோம்னா 20 பேருக்கு ஒரு டீச்சர் அந்த கணக்கு. சரிங்களா? சோ எல்லாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மனம் ஸ்கீம், மனம் திட்டம் 2022 மாணவர்களுடைய மனநலனை வந்துட்டு மேம்படுத்துறது. சரிங்களா? அவங்க தேவையில்லாத பாதைகள்ல போகாம இருக்கிறதுக்காக மனநல மன்றங்களை உருவாக்குவாங்க. சரிங்களா? மனவளக்கலை மன்றம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க ஏரியா சைட்ஸ் எல்லாம்? அதாவது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த மென்டல் எபிலிட்டி எந்த மாதிரி இருக்கு, வயசுக்கு மீறி திங்க் பண்றது, தேவையில்லாத பாதைகள்ல போறதுக்கு உண்டான அந்த ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சோ அதுக்கடுத்து வந்து நான் முதல்வன் திட்டம் March 1, 2022 உருவாக்குறாங்க. சோ இது வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு காமனானது. எல்லா லாங்குவேஜஸ்லயுமே வந்துட்டு இதை ப்ரொவைட் பண்றாங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் பீப்புள்ஸ் வந்துட்டு இதுல வந்துட்டு பயிற்சி பெறாங்க. சரிங்களா? சோ இது வந்து பார்த்தோம்னா அரசு தொழிற்பயிற்சி நிலங்கள்ல தொழில்துறையை வந்துட்டு 4.0 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக உருவாக்குறாங்க.
அதுக்கடுத்து நம்ம பள்ளி திட்டம். சோ 2022 டிசம்பர் 19 உருவாக்குறாங்க. என்னன்னா இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல அடிப்படை கட்டமைப்புகள்லாம் சரியா இல்ல அப்படிங்கிறப்போ நீங்க ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியில போயிருந்தீங்கனாலும் உங்களுடைய விருப்பத்தின் பேர்ல நீங்களா ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி உங்க ஸ்கூலை நீங்களே வந்துட்டு முன்னேறும். சரிங்களா? அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதையாவது மாத்தணுமா, இல்ல வேற ஏதாவது குழந்தைங்களுக்கு தேவைகள் இருக்கா, இது எல்லாத்தையும் மாத்தும். சரியா? சோ அதுக்கு அடுத்து மக்கள் ஐடி 2022 டிசம்பர்ல கொண்டு வரப்பட்டது. சோ இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா மக்களுக்குன்னு தனியான ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் இருந்துச்சு, அதாவது இ கவர்னன்ஸ் கீழே வரக்கூடிய. சரிங்களா? சோ அவங்களுக்கு ஒரு தனி ஐடியை கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ஐடி மூலமா என்ன ஆகும் பார்த்தோன்னா உங்களுக்கான சேவைகள் அரசு ஏதாவது வழங்க வேண்டியது இருந்துச்சு, திட்டங்கள் ஏதாவது வழங்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதுக்கான பயனாளியா நீங்க வந்துட்டு டைரக்டா ஆட் ஆயிடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்மார்ட் கார்ட்ஸ் மூலம். சரிங்களா? ஸ்மார்ட் கார்டு மூலமா ஒரு டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். சரியா? அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து மணற்கேணி. சோ மணற்கேணி யாருக்குன்னு பார்த்தோம்னா 1வதுல இருந்து 12வது வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பாடங்கள்லயும் வந்துட்டு வீடியோ கான்பரன்ஸ் மூலமா சரிங்களா பாடங்கள் எடுக்கிறது. அதுதான் வந்து மணற்கேணி ஆப். அதுக்கு அடுத்து மகளிர் உதவித்தொகை. சரிங்களா? கலைஞருடைய பெண்களுக்கான மகளிர் உதவித்தொகை மானியம் வந்துட்டு எந்த வருஷம் பார்த்தா 2023 15/9 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? 1000 ரூபாய் 1500 ரூபாய் 1000 ரூபாய். ஓகே. சோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பாருங்க. உங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும். 5 ஏக்கருக்கு கம்மியா உங்களுக்கு என்ன இருக்கணும், நஞ்சை நிலமும் 10 ஏக்கருக்கு கம்மியா வந்துட்டு புஞ்சை நிலமும் வச்சிருக்கணும். அதுல நஞ்சை நிலம் என்ன, புஞ்சை நிலம் என்ன? இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்தா அது நஞ்சை நிலம். சரிங்களா? இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா அது வந்து புஞ்சை நிலம். சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு மின்சார உபயோகம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா 3600 யூனிட் தான் வருஷத்துக்கு யூஸ் பண்ணிருக்கணும். அது கீழே இருந்தாதான் உங்களுக்கு அந்த மகளிர் உதவித்தொகை. அடுத்து ஜீரோ டிக்கெட். சரிங்களா? எந்த வருஷம் 2021 மே 8ல இருந்து கொண்டு வராங்க. நகர பேருந்துகள்ல இலவசமா நீங்க பயணம் செஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதுக்கான இது இருக்கு. சரியா? அதுக்கடுத்து உங்கள் தொகுதியில் முதல்வர் 2021 7/5. சோ எப்பன்னு பார்த்தோம்னா 100க்கும் உள்ள இருக்கக்கூடிய மனுக்கள் மீது உடனடியான நடவடிக்கை. சரிங்களா? டே பை டேல. ஓகேவா? இது ஒரு நியூ டிபார்ட்மெண்டாவே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஒரு நாளுக்கு 100 மனுக்கள் போகுதுன்னா அந்த 100 மனுக்கள் மீது வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அது ஒவ்வொரு தொகுதியா. சரியா? சோ அதுக்கு அடுத்து இதெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்கள். சரியா? நெக்ஸ்ட் அதிமுக. இது எந்த வருஷம் உருவாச்சு? 1972 அக்டோபர் 18ல நமக்கு யார் உருவாக்குறா? எம்ஜிஆர். சரிங்களா? மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் அவர்கள். சரிங்களா? சோ அவரால் உருவாக்கப்படுறதுதான். சோ 1908 இது என்ன பண்ணுது, திண்டுக்கல்ல பாராளுமன்ற இடைத்தேர்தல் தொகுதியில வெற்றி பெறாங்க. 1977 என்ன பண்றாங்க, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 131 இடங்களை கைப்பற்றி முதலா ஆட்சிக்கு வராங்க. சரிங்களா? 1977 ஜூன் 30 வந்துட்டு இவர் முதல்வரா பதவி ஏற்கிறாரு. பதவியேற்று 87 வரை 10 வருஷம் வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்றாரு. சரிங்களா? 1978 இவர் பாருங்க 10+2+3 எஜுகேஷன் சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்றது எம்ஜிஆருடைய பீரியட்ல தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வில்லேஜ் சர்வீஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இப்ப விஏஓ சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஏஓ சிஸ்டம் வந்துட்டு இவர் வந்து 1980 அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. கிராம ஊழியர்னு ஒருத்தர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா கிராம முன்சிப் பதவிகள் எல்லாம் வந்து என்ன பண்றது, ஒழிக்கப்பட்டு அதுக்கடுத்து என்ன பண்றாருன்னா அதை நேம் சேஞ்ச் பண்றாரு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர். அதுக்கு முன்னாடி முன்சிப்பா இருந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த பதவியில ஒழிச்சிட்டு தான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர்னு இப்ப கொண்டு வராங்க. அதுக்கடுத்து 1980 இவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி, பிரசிடென்ட் ரூல் வந்துட்டு தமிழ்நாட்டுல வருது. சரிங்களா? அதுக்கடுத்து 1980 7வது சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு சிஎம் ஆகுறாரு.
இவருடைய ஆட்சி காலத்துல 89ல பாத்தீங்கன்னா நமக்கு 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெறுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தஞ்சை பல்கலைக்கழகம் இவருடைய ஆட்சி காலத்துலதான் செப்டம்பர் 15ல 1981ல உருவாக்கப்படுது. அதுக்கடுத்து இவர் என்ன பண்றாரு, மிட் டே ஸ்கீம் வந்துட்டு 1982ல நமக்கு வந்துட்டு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம சேஞ்ச் பண்றாரு, சத்துணவு திட்டமா மாத்துறாரு. 83ல என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணா நதியில இருந்து குடிநீர் கொண்டு வரதுக்காக ஆந்திரா கவர்மெண்டோட வந்துட்டு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவாரு இவரு. அதுக்கடுத்து 83ல என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா கல்பாக்கம் அணுமின் நிலையத்துடைய ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ஓபன் ஆகுது. சரிங்களா, முதல் கட்டம் வந்து இவருடைய காலத்துலதான் ஓபன் ஆகுது. அதுக்கடுத்து 83ல என்ன பண்றாரு, இவரு வந்துட்டு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி எதுக்குன்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன விவசாயிகளுக்கு வந்துட்டு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாரு. அதுக்கடுத்து 87 டிசம்பர் 24 என்ன பண்றாருன்னா இவர் இறந்துடுறாரு. அதுக்கடுத்து இவங்களுடைய மனைவியான ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் முதல்வரா வந்துட்டு பதவி இருக்கிறாங்க. சரிங்களா, சோ எவ்வளவு நாள் இருக்காங்க அந்த அம்மா, ஜனவரி 7ல இருந்து 30 வரை தான் இருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சி கலைஞ்சிருது. கலைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 1989ல மறுபடியும் ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு ரிஃபார்ம் ஆகும். சரிங்களா, ரிஃபார்ம் ஆகி யார் முதல்வர் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் 1991 ஜூன்ல நமக்கு முதல்வர் ஆகுறாங்க. சரிங்களா, சோ முதல்வர் ஆன உடனே என்ன ஆகுறாங்கன்னா இவங்கதான் தமிழகத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர். சரிங்களா, இதே முதல் பெண் முதலமைச்சர் அப்படின்னா ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தான். சரியா, சோ அதுக்கடுத்து இவங்க என்ன பண்றாங்க பார்த்தோம்னா இவங்க வந்த உடனே மதுக்கடைகளை மூடுறதுக்கான உத்தரவுல கையெழுத்திடுறாங்க முதல்ல. அதுக்கடுத்து 92ல என்ன ஆகுது, மகளிர் காவல் நிலையத்தை இவங்க தான் உருவாக்குறாங்க. மகளிர் பிரிவு உருவாக்குறது காவல்துறையில யாருன்னா கருணாநிதி அவர்கள். சோ காவல் நிலையத்தை உருவாக்குறது யாருன்னா இவங்க. சோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா தொட்டில் குழந்தை திட்டத்தை வந்துட்டு நமக்கு 92ல உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கடுத்து 94ல பார்த்தோம்னா மண்டல் கமிஷன் சொன்ன பரிந்துரைகள்லாம் இவருடைய ஆட்சி காலத்துலதான் வந்து அமலுக்கு வந்திருக்கு. சரிங்களா, அதுக்கடுத்து 95ல என்ன ஆகுது, 8வது உலக தமிழ் மாநாட்டுல இவங்க கலந்திருப்பாங்க. அடுத்து 91 96 வரை இவங்க ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. 96ல மறுபடியும் இவங்களுடைய ஆட்சி கவர்ந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மே 2001ல 12வது சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் செகண்ட் டைம் ஜெயிச்சு இவங்க முதலமைச்சரா வராங்க. அதுக்கடுத்து மார்ச் 2022ல என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா மறுபடியும் 3வது முதலமைச்சரா திரும்ப பதவி இருக்கிறாங்க ஒரு இடைக்கால தேர்தல். சரிங்களா, அதுக்கடுத்து மார்ச் 23 2002ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா கோவில்கள்ல அன்னதான திட்டம். சரிங்களா, சோ பெரிய பெரிய சமூக அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தமிழக கோவில்கள்ல வந்துட்டு 24 மணி நேரம், அதாவது கோவில்கள் நடைத்திறப்பு இருக்கிற நேரத்துல வந்துட்டு அன்னதான திட்டத்தை இருக்கிறாங்க. அதுக்கடுத்து 2002ல இவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா, சோ அதுக்கடுத்து ஸ்கூல் பக்கத்துல வந்துட்டு இந்த புகையிலை பொருட்கள்லாம் விற்பனை தடை செய்யறது இவருடைய ஆட்சி காலத்துலதான் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கடுத்து 2004 அக்டோபர் 18ல என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தோம்னா பட்டுப்பூச்சி ஆபரேஷன். சரிங்களா, சில்க் வார்ம் ஆபரேஷன் பண்ணிதான் வீரப்பனை சுட்டு பிடிக்கிறாங்க. சரிங்களா, இவங்களோட ஆட்சி காலத்துல தான் அவரை கொள்றாங்க. அதுக்கடுத்து 2011ல 14வது சட்டமன்ற தேர்தல்ல திரும்ப மறுபடியும் இவங்க வெற்றி பெறாங்க. சரிங்களா, சோ வெற்றி பெற்ற உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா 6 ஃப்ரீ ப்ராஜெக்ட்ல உடனடியா கையெழுத்திடுறாங்க. சரிங்களா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா இலவச அரிசி, தாலிக்கு தங்கம், மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, கால்நடை வழங்குதல், மடிக்கணினி, அப்புறம் முதியோருக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் உடனடியா சைன் பண்றாங்க. சோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு நாப்கின் திட்டம். சரிங்களா, 2012ல 10 to 19 இயர்ஸ் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளுக்கு நாப்கின் திட்டம் வந்து வழங்குறாங்க. அதுக்கடுத்து டிசம்பர் 5 2018ல இந்த அம்மாவும் இறந்துடுறாங்க. சரிங்களா, சோ அதுக்கடுத்து இவங்களுடைய காலத்துல பார்த்தோம்னா சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் திட்டம் 2011ல உருவாக்கப்படுது. சோ குடும்பத்துல இருக்கிற ஒரே ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும் நமக்கு வந்துட்டு என்னன்னா 50,000 ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க. இதே 2 பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா 25,000 ரூபாய். சரிங்களா, அவங்களுடைய ஆட்சி காலத்துல பெண் குழந்தைகள் வந்து இறக்குறதுனால சொல்றதுனால இந்த ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அம்மா 2 வீலர் ஸ்கீம் பிப்ரவரி 2018ல. சோ ஏழை பிரிவை சேர்ந்த வேலைக்கு போற பெண்களுக்காக தான் இந்த 2 வீலர் ஸ்கீம் சொல்லியிருப்பாங்க.
சோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு இந்த பாயிண்ட் இங்க வராது சரிங்களா. சோ 18ல இருந்து 40 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வேலைக்கு போறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேல போகக்கூடாது வருஷத்துக்கு. சோ அதுக்கு அடுத்து மங்கள மாலை ஸ்கீம், அதாவது திருமணம் சரிங்களா. சோ அதுக்கானது 2015ல கொண்டு வராங்க. சோ அதுக்கு அடுத்து வந்துட்டு இதன் மூலமா என்ன ஆகுறாங்கன்னா ஆதரவற்ற பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க சரிங்களா. சோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா 4 கிராம் கோல்டு வழங்குறாங்க, 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குறாங்க, இல்லைன்னா நமக்கு 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்குறாங்க சரிங்களா. இதுல கொள்முதல் பண்ண முடியாம கஷ்டப்படுறதுனால குறைந்த விலைக்கு வந்துட்டு இந்த திட்டம் சரிங்களா. 2018ல இருந்து 19க்குள்ள நமக்கு விவசாயிகள் வந்துட்டு வெளியில நேரடியா வந்துட்டு உரங்களை கொள்முதல் பண்ண முடியாம கஷ்டப்படுறதுனால குறைந்த விலைக்கு வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து சுகாதார திட்டம், அதாவது இம்யூனிட்டில இருந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகளையும் மருந்து பொருட்களையும் வழங்குறதுக்கான திட்டம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் திட்டம் 2014ல, அதாவது தாய்மார்கள் இருந்த ஏழை குழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த தாய்ப்பால் வங்கி மூலமா அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் 2011ல இருந்து 12 வரை, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை வீடுகள்லயுமே வந்துட்டு மின்சார வசதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நமக்கு இந்த சோலார் லைட் மூலமா அவங்களுக்கு அந்த மின்சார உற்பத்தி வழங்குறதுக்கான ஸ்கீம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த வீடு வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் உள்ளதான் நமக்கு இருக்கு சரிங்களா. சோ அதுக்கடுத்து அம்மா உணவகம் 2013ல மார்ச் 19ல சென்னையில சாந்தோங்கிற பகுதியில முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. சோ அதுக்கடுத்து அனைத்து மாநகராட்சியிலும் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து ஒகேனக்கல் ஜாயிண்ட் வாட்டர் ப்ராஜெக்ட் 2013ல. சோ இது ஒரு குடிநீர் திட்டம். சோ இதுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆஃப் ஜப்பான், அவங்க தான் வந்து இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கு அடிக்கல் நாட்டினது வந்து கருணாநிதி அவர்கள் சரிங்களா. ஆனா யாருடைய ஆட்சி காலத்துல வந்து இது நடைமுறைக்கு வருதுன்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில நடைமுறைக்கு வருது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா தாய் திட்டம், அதாவது குடியிருப்பு மேம்பாடுகளை வந்துட்டு கொண்டு வரதுக்கான திட்டம் 2011ல இருந்து 12 வரை. சோ ஒவ்வொரு வீடுகள்லயும் அடிப்படையான குறைந்தபட்ச கட்டமைப்பு வசதிகளாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. சோ அந்த வீடுகள் மற்றும் அந்த தெருக்கள் பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும், சிமெண்ட் காங்கிரீட் சாலைகள் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இணைப்பு சாலைகள் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு புதைக்குழிகள்லாம் காணப்படும், குப்பைகளை வந்துட்டு போடுறதுக்காக. அதுக்கடுத்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் 2001ல நீரை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதுக்கடுத்து அம்மா கால் சென்டர் திட்டம் 2016ல 24x7 என்ன பண்றாங்கன்னா குடிமக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காகவும் அவங்களுடைய நலத்திட்டங்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களை தெரிவிக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து நில அபகரிப்பு சட்டம், அதாவது கவர்மெண்ட்டை தாண்டி வேற யாராவது வந்துட்டு சட்டவிரோதமா நிலங்களை வந்துட்டு பறிக்கிறாங்கன்னா நம்ம இந்த சட்டத்தின் மூலமாக வந்துட்டு அவங்கள கைது செய்யலாம். அதுக்கடுத்து இவங்க காலத்துலதான் லாட்டரி பேன் ஆச்சு 2003ல. சோ அதிர்ஷ்டம்னு நம்பிட்டு இருக்க இந்த விஷயத்த வந்துட்டு இவங்க தான் வந்து அபாலிஷ் பண்ணாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃப்ரீ லேப்டாப் 2011ல +1 +2 படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது சரிங்களா. சோ அதுக்கு அடுத்து டிசம்பர் 5 2018ல இவங்க இறந்துடுறாங்க. அதுக்கடுத்து பழனிசாமி அவர்கள் சரிங்களா. சோ இவருடைய ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் மூடப்படுது சரிங்களா. அதுக்கடுத்து அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா 2017ல நீரா அப்படின்னு சொல்லுவாங்க. இளநீர் மூலமாவும் பனைமரத்துல இருக்கக்கூடிய அந்த இது மூலம் பதநீர் மூலமாவும் உருவாக்கப்படக்கூடிய ஒரு பானத்தை இவர் வந்து இது பண்றாரு. அதுக்கடுத்து 2017ல குடிமராமரத்து திட்டம், அதாவது வந்து பார்த்தோம்னா கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளை வந்துட்டு மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். சோ அது மட்டும் இல்லாம மீனவர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 850 மில்லியன் ரூபாய் செலவுல வந்துட்டு 5000 வீடுகளை கட்டுறதுக்கு இந்த குடிமராமரத்து திட்டம் வந்துட்டு பர்மிஷன் கொடுத்தது. அதுக்கடுத்து கர்ப்பிணிகளுக்கு முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படுற திட்டத்துல வந்துட்டு 12,000ல இருந்து 18,000 வந்துட்டு அந்த தொகையை உயர்த்தி இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா 2018ல வந்துட்டு வேலைக்கு போற பெண்களுக்கு 2 வீலர் அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பாருங்க சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,000
சோ 10,000ல இருந்து 13,000 சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. குடும்பத்துடைய ஓய்வூதியம், அவங்களுடைய ஓய்வூதியம் 500 இருந்திருக்கும். அதை வந்து 6,500 சேஞ்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக்கை தடை வச்சிருப்பாங்க. 2019 பேன் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல. பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா 2019 இவர் மறுபடியும் வந்துட்டு காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத இன்னொன்னு அறிமுகப்படுத்திருப்பாரு. அதுக்கடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு, எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறதுக்கு ஃபாரின் கவர்மெண்ட்ஸோட போய் நமக்கு வந்து ட்ரீட்டி எல்லாம் சைன் பண்ணி கிட்டத்தட்ட 32,206 கோடி செலவுல வந்துட்டு முதலீடுகளை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு, எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறதுக்கு ஃபாரின் கவர்மெண்ட்ஸோட போய் நமக்கு வந்து ட்ரீட்டி எல்லாம் சைன் பண்ணி கிட்டத்தட்ட 32,206 கோடி செலவுல வந்துட்டு முதலீடுகளை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை வந்துட்டு உருவாக்கி கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் யாருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த வெப்சைட் மூலமா போனோம்னா நமக்கு அப்போ அந்த மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், கிளாஸஸ் ஆகட்டும் ப்ரொவைட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2019 பிப்ரவரி 22ல இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா மாநிலத்துல வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய குடும்பங்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் குடும்பங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா 2,000 ரூபாய் ஊக்கத்தொகையை இவர் அறிவிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இலவச தையல் மிஷின் திட்டம், சரிங்களா, 2019. அதே மாதிரி அம்மா ஜிம் 2019 இளைஞர்களுக்காக. சரியா? சோ அதுக்கடுத்து பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கடுத்து உங்கள் தொகுதியில் முதல்வர், இது யார் கொண்டு வந்தா? ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது. சரிங்களா? இந்த திட்டம் வந்து ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது. ஆக்சுவலி இந்த திட்டமும் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்ததுதான். சரியா? எடப்பாடி பழனிசாமி இதோட முடியுது நமக்கு. இது வந்து ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த இதர திட்டங்கள். சோ அதுக்கடுத்து திமுக அரசு மூலமா வந்து முதலீட்டாளர்கள் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கோவையில ஒரு மாநாடு ஒண்ணு ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து மு.க. ஸ்டாலின் தலைமையில 6,100 கோடி ரூபாய் அளவுல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா முதலீடுகளை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு இவர் போய் வெளிநாடுகள்ல பேசிட்டு வந்திருப்பாரு ஒப்பந்தத்துல. அதுக்கடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம் முன்னே நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் கோயில்கள்ல வந்துட்டு எல்லா மதத்தினரும் அர்ச்சனை பண்றதுக்கும் அர்ச்சகரா வேலை செய்யறதுக்கும் கருணாநிதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இதுவே இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம்னா தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தை இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கடுத்து மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற திட்டத்தை இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு, பிளாஸ்டிக்கை பேன் பண்ணதுனால. சரியா? ஓகே. சோ தமிழ்நாடுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சரிங்களா, தமிழ்நாடுல கொண்டு வரப்பட்ட முக்கியமான நல திட்டங்கள் பத்தி. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் 1967 யார் கொண்டு வந்தா? அண்ணா அவர்கள் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சோ எந்த ஒரு சடங்குகளும் இல்லாம நமக்கு வந்துட்டு ஒரு நார்மலான ப்ரொசீஜர்ல நடக்கக்கூடிய திருமண நிகழ்வாக வந்துட்டு தமிழ்நாடு தான் முதல்ல இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் மேரேஜ கொண்டு வந்திருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் 1982 யார் கொண்டு வந்தா? எம்ஜிஆர் அவர்கள். சரிங்களா? மதிய உணவு திட்டத்துல சத்துணவு திட்டமா மாத்தி கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இதுக்கும் முன்னோடியா இருந்தது யாருன்னா தமிழ்நாடு தான். சோ அதுக்கடுத்து தொட்டில் குழந்தை திட்டம் 1992 யாரு? ஜெயலலிதா அவர்கள். சரிங்களா? அதாவது பெண் சிசு கொலையை ஒழிக்கிறதுக்காகவும் மரண பிடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் பாதுகாத்து மீட்டெடுத்து வளர்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். சரிங்களா? சோ இது 2011 மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரி வரை வந்துட்டு இத எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சரிங்களா? பட் ஆனா ஃபர்ஸ்ட் எங்க உருவாக்குனாங்கன்னா சேலம்ல தான் இன்ட்ரோடியூஸ். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992 இது யாரு கொண்டு வந்தா? ஜெயலலிதா அவர்கள் தான். சரிங்களா? சிவகாமி அம்மையார் நினைவு குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழை குடும்பங்கள்ல உள்ள பெண் குழந்தைகளுக்கு நிதியுதவி அளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த திட்டம். சோ இதோட நோக்கங்கள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கிறது. சரிங்களா? பெண் சிசு கொலையை தடுக்கிறது. அதுக்கடுத்து பெண் குழந்தைகளோட நிலையை உயர்த்துறது.
சோ இந்த திட்டத்துக்கான நன்மைகள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரே ஒரு பெண் குழந்தைகள் இருந்தா 50,000 ரூபாய் கொடுப்பாங்க, 2 பெண் குழந்தைகள் இருந்தா 25,000 ரூபாய் கொடுப்பாங்க. சோ நமக்கு கல்வி செலவுகளை ஈடுகட்டுறதுக்காக பெண் குழந்தைகளுடைய 6வது வருஷத்துல இருந்து நமக்கு வந்துட்டு 1,800 ரூபாய் வந்துட்டு ஊக்கத்தொகையா கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா, நம்மளுடைய டெபாசிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுடைய அக்கௌண்ட்ல. சோ அதுக்கு அடுத்து வந்து மூவாளூர் ராமாமிர்தம் நினைவு உதவி திட்டம் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஏழை குழந்தைகளுக்கு, அதாவது ஏழை பெண் குழந்தைகளுக்கும் அது ஏழை பெற்றோர்களுடைய மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். சோ இந்த திட்டத்துல ஒண்ணு பார்த்தோம்னா மணமகள் வந்துட்டு 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும். சரிங்களா, சோ அதுக்காக வந்துட்டு ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே, ஃபெயில் ஆயிருக்கலாமா? ஆயிருக்கலாம், ஆகாம இருக்கலாம். 10வது வரை முதல்ல படிச்சிருக்கணும். சரியா, சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா தொலைதூர கல்வியில இருந்து படிச்சிருந்தா கண்டிப்பா தேர்ச்சி பெற்றிருக்கு. சரிங்களா, சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பட்டியல இனத்தவரா இருந்தா நீங்க 5வது வரை படிச்சிருக்கணும். சரிங்களா, சோ இதுக்கான ரொக்க பரிசு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மாங்கல்யத்துக்கு 8 கிராம், சரிங்களா, 22 கேரட் தங்க நாணயத்தோட வந்துட்டு நமக்கு தராங்க. அதுக்கு அடுத்து 25,000 ரூபாய் அமௌண்ட். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒண்ணுமே கிடையாது. இப்போ நீங்க வந்துட்டு இது கரஸ்ல படிக்கிறீங்கல்ல, அதுதான். சரியா, நீங்க கிளாஸ் போக மாட்டீங்க, அங்க டைரக்ட் கான்டாக்ட் பண்ண மாட்டீங்க. பட் ஆனா இங்க இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அது நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு பொறுப்பு ஏத்துக்க மாட்டீங்க. சரிங்களா, பாஸ் ஆன. சோ அதுக்கு அடுத்து இதோடைய பார்ட் 2 என்ன பண்றாங்க, காலேஜ்ல பட்டம் வாங்கினவங்க. சரிங்களா, சோ காலேஜ்ல பட்டம் வாங்கினவங்களும் வந்து இவங்களும் தொலைதூர கல்வி படிச்சவங்களா இருந்தா வந்து இவங்களும் தேர்ச்சி பெற்றிருக்கணும். சரிங்களா, சோ தமிழ்நாடு அரசுடைய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துல, சரிங்களா, சோ தமிழ்நாடு கவர்மெண்டோட எஜுகேஷன் சிஸ்டம் எங்கெல்லாம் அங்கீகரிச்சிருக்கோ அந்த இடத்துல படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை ஆகும். சோ இதுவும் சேம் அதே தான். பட் நீங்க காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரை பணம் தருவோம். அங்கீகரிச்சிருக்கோ அந்த இடத்துல படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை ஆகும். சோ இதுவும் சேம் அதே தான். பட் நீங்க காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரை பணம் தருவோம். சோ வருமானம் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்க குடும்பத்துல வந்து 72,000க்கு மேல இருக்கக்கூடாது வருஷத்துடைய வருமானம். சோ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா திருமணத்தின் போது மணமகளுடைய வயது வந்து 18 வயசு வரை இருக்கணும். சரிங்களா, சோ அதுக்கு அடுத்து டாக்டர் தர்மாம்பாள் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். சோ இது யாருன்னா விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கிறதுக்காக. சோ இதுல மாங்கல்யம் பார்த்தோன்னா அதே 8 கிராம், சரிங்களா, 22 கேரட்டோட 15,000 நிதி உதவி தருவாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்து 10,000 தேசிய சேமிப்பு சான்றிதழ் வழங்கப்படுது. சரிங்களா, அதுக்கடுத்து திட்டம் 2 பாத்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்க 50,000. சரிங்களா, சோ அதுல அது என்ன இசிஎஸ் என்ன, ஏற்கனவே முன்ன ஒண்ணு பாத்துட்டு வர சொன்னேன். என்ன பாத்துட்டு வர சொன்னேன் போன ஸ்லைட்ல? ஐ மீன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல. இந்த தொழில்துறையில எம்ஐசிஎஸ் சம்திங் வந்துச்சு தெரியுமா? ஒரு வேர்டை பாத்துட்டு வர சொன்ன தெரியுமா? இருக்கும், அந்த ஸ்லைட் வீடியோல பாருங்க. சரிங்களா, சோ இந்த வாரத்தையும் பாத்துட்டு வாங்க. இசிஎஸ்னா என்ன, எதுக்கு அதுல இருந்து 30,000 ரூபாய், அதுக்கு அடுத்து தேசிய சேமிப்புல 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, சோ இந்த திட்டத்தின் மூலம் வந்து பயன்பெறதுக்கு உச்சபட்ச கல்வின்னு சொல்லி எதுவும் சொல்ல கிடையாது, மென்ஷன் பண்ண கிடையாது. பட் ஆனா குறைஞ்சபட்ச வயசு 20லயும் அதிகபட்ச வயசா 40க்குள்ளேயும் இருக்கும். சரிங்களா, சோ அதுக்கடுத்து சத்தியவாணி முத்தம்மையார் இலவச தையல் இயந்திரம் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஆதரவற்ற பெண்களுக்கும் விதவைகளுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட மனைவிகளுக்கும் மாற்றுத்திறனாளி ஆண் மற்றும் பெண்கள். சோ இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த ஸ்கீமை கொடுக்குறாங்க. சோ இவங்களுக்கான வருமானம் பார்த்தோன்னா 72,000க்கு அதிகம் இல்லாம இருக்கணும், வயசு வந்து 20ல இருந்து 40க்குள்ள இருக்கணும். சோ அதுக்கடுத்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் யாரால உருவாக்கப்பட்டுச்சு? ஜெயலலிதா அவர்களால உருவாக்கப்பட்டுச்சு 1992ல. அதுக்கடுத்து உழவர் சந்தை 1999ல யாரு? கருணாநிதி அவர்களால உருவாக்கப்பட்டுச்சு. சோ இடைத்தரகர் மூலமா விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் பண்ணிட்டு போய் மார்க்கெட்ல போட்டு அவன் தனியா லாபம் பாக்குறதுக்கு விவசாயிகளே நேரடியா வந்து வியாபாரம் பண்ணி அதுக்கான
நஷ்டம் அடையாம அவங்க இது பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க உருவாக்குனாங்க? மதுரையில உருவாக்குனாங்க. அதுக்கடுத்து பெரியார் நினைவு சமத்துவபுரம் 98. இது யார் உருவாக்குனது? கருணாநிதி அவர்களால் தான் உருவாக்கப்பட்டது. ஸோ 100 வீடுகள் கொண்ட ஒரு அமைப்பு. சமத்துவபுரம்னா எல்லா ஜாதி மக்களுக்கும் வந்து அங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல எங்க உருவாக்குனாங்க? மதுரையில மேலக்கோட்டை கிராமத்துல 1998 ஆகஸ்ட் 17 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006. ஸோ இது உருவாக்குனதும் கருணாநிதி அவர்கள் தான், கிராமப்புறங்களை வந்து உயர்த்துறதுக்காக. அதுக்கடுத்து திருநங்கைகள் நல வாரியம் 2008 இதுவும் அவர் தான் உருவாக்கி இருப்பாரு. ஸோ 2014 உச்ச நீதிமன்றம் வந்துட்டு இதுக்கான உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவர் தான் அதுக்கு முன்னோடியா திகழ்ந்திருக்காரு தமிழ்நாட்டுல. சரியா? ஸோ 2008 முதல் திருநங்கைகள் நல வாரியம் வந்து இவர் தான் அமைக்கிறாரு. ஸோ அதுக்கான அடையாள அட்டையை வழங்கினதும் இவருடைய கவர்மெண்ட் தான். திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டர் ரைட்ஸ், நமக்கு வந்துட்டு இது வேற என்ன டிரைவிங் லைசன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து இவருடைய ஆட்சி காலத்துலதான் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஜில்லா பஞ்சாயத்து அளவில் வழங்கப்பட்ட அட்டைகளில் மாற்றுத்திறனாளிகள் என்று அவங்களுடைய பெயர்கள் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஜில்லா லெவல்ல. சரிங்களா? ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறதுக்கும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. சரியா? அதுக்கடுத்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் 2009. ஸோ நமக்கு 517 கோடி 2009 ஸ்டார்ட் பண்ணும்போது 517 கோடி வரை மக்கள் உபயோகப்படுத்திக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு 1 லட்சம் வரை இந்த திட்டம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? சோ இந்த திட்டத்துல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்தியா ஜூரி விருது 2012 வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. காக்குறதுக்கு தமிழகத்துல இவ்வளவு ஒரு சிறந்த திட்டத்தை இது பண்றதுனால. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தோம்னா தாலிக்கு தங்கம் திட்டம் 2011. சோ நமக்கு யாருக்கு இருக்கு? மூவாளூர் ராமாவிரதம் பெயர்ல இருக்கக்கூடிய திட்டத்தை தான் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா இதுல ரீசேஞ்ச் பண்ணிருப்பாங்க. டிப்ளமோ படிச்ச பெண்களுக்கு பொருளாதாரத்துல பின்பங்களுக்கு 8 கிராம்ல இருக்கக்கூடிய தங்கம் 50 ரூபாய் வரை பணம் கொடுக்கிறது. சரியா? சோ அதுக்கு அடுத்து தாய் திட்டம் 2011-12 யாரு? ஜெயலலிதா அவர்கள் மூலமா உருவாக்கப்பட்டது. சோ இது எதுக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு நம்மளுடைய கிராமப்புற குடியிருப்புகளை மேம்படுத்துறதுக்காக. சரிங்களா? அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு. சோ வாழ்விடத்தில் கவனம் செலுத்தும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். சரிங்களா? நம்ம தங்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு தெளிவுபடுத்தி சரி பண்றது ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவில மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ நான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயுமே செயல்படுத்தல இந்தியாவில் இதுவரை அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலமை திட்டம் 2011. அடுத்து 2012 ஜெயலலிதா அதாவது கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்ததை இது வந்து விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமா இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து அம்மா திட்டம் 2013, லேப்டாப் 2013, அம்மா உணவகம் 2013, குடிநீர் திட்டம் 2013, குழந்தைகள் பராமரிப்பு கருவிகள் 2014 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து அம்மா விதைகள் திட்டம் சீட்ஸ் வழங்குறது 2014, சிமெண்ட் 2015, சால்ட் வந்து 2015, மொபைல் போன் 2015, வைஃபை 2016, கிராம குடிமராமத்து திட்டம், அடுத்து அம்மா இருசக்கர வாகன திட்டம். ஜிஐ டேக் இதுக்கெல்லாம் இருக்கு. அது என்ன ஜிஐ டேக்னு? என்ன ஒண்ணு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இல்ல டெஃபினிஷன். அதாவது ஒரு புவி பிரதேசத்தில் பொருட்கள் மீது பயன்படுத்தப்படும் ஒரு குறியீடு தான் வந்துட்டு ஜிஐ டேக் அப்படிங்கிறது. உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழங்கும். அதாவது என்னன்னா அங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வந்துட்டு அவங்க மட்டுமே தயாரிக்கக்கூடிய ஒரு மோனோபோலியை அவங்க கொடுத்துருவாங்க. ஆஸ்ல என்னன்னா அங்க தயாரிக்கிறதுக்கு பாதுகாப்பான விஷயம். சரிங்களா? பிராண்டட் அப்படிங்கிற வார்த்தை இதுக்குள்ள வந்து. சரிங்களா? சோ இதுல நமக்கு நார்மலா தெரிஞ்சது இதெல்லாம். சரிங்களா? இதுல நீங்க இன்னும் நிறைய அப்டேட் பண்ற மாதிரி இப்ப பிரசன்ஸ்ல என்னென்ன இருக்கும். சரிங்களா? சோ கிட்டத்தட்ட ஃபாரின் டூரிஸ்ட் விசிட்ல பார்த்தோம்னா டாப் 10 ஸ்டேட்ல தமிழ்நாடு தான் இப்ப லீடிங்ல இருக்காங்க சார் பிரசன்ட் வரையுமே. சரிங்களா? சோ
2005 இருந்து இந்திய மாநிலத்திலேயே தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சீக்கிரம் வளரக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கு. சரிங்களா, வேகமா வளரக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு வறுமை ஒழிப்பு செயல்பாடுகள்ல மற்ற மாநிலங்களை விட இதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கு. பாவர்ட்டியில நம்ம குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்திய அளவுல ஏழைகள் எண்ணிக்கை ஒப்பீடுகள்ல ஏழை மக்களின் எண்ணிக்கை வந்துட்டு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல தான் ரொம்ப கம்மியா இருக்கு. சரியா? சோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்? செகண்ட் பிளேஸ்ல ஜிடிபில காணப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா HDIல தேர்ட் பிளேஸ்ல லீடிங்ல இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மூலதனத்துல பாக்குறப்போ மொத்த தொழில்துறை உற்பத்தியில நமக்கு தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சரிங்களா, மோர் ஓவரால் தொழில்துறை உற்பத்தியில நம்ம தான் தேர்ட் பிளேஸ்ல காணப்படுறோம். அதுக்கடுத்து தொழிற்சாலை எண்ணிக்கையில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். சரிங்களா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகள் ரொம்ப அதிகம் இருக்கு, 17%. சரிங்களா, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுல 16% வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். அதுக்கடுத்து நிதி ஆயோக்ல பார்த்தோம்னா நமக்கு சுகாதார குறியீட்டுல 3வது இடத்துல நம்ம காணப்படுறோம். அதுக்கடுத்து உயர்கல்வியில வந்து பார்த்தோம்னா அதிகமா நம்ம மாநிலத்துல மட்டும்தான் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் போறாங்க காலேஜஸ்ல. சரிங்களா, சோ அதுல லீடிங்ல ஃபர்ஸ்ட்ல நம்ம தான் இருக்கு. என்னப்பா? ஆமா, யூடி மென்ஷன் பண்ணி நீங்க அதுதான். இது மாநிலம் மட்டும் தானே, மாநிலத்துல மொத்த சேர்க்கையில தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா, சோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகம் வந்து தமிழ்நாட்டுல தான். சரியா, சோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய மையமா இப்ப தமிழ்நாடு காணப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வணிக வங்கியிலையும் கூட்டுறவு வங்கியிலையும் கடன் வந்து நமக்கு தான் கம்மியா இருக்கு. சரியா, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்போ. அதுக்கடுத்து MSME திட்டங்களை உருவாக்குறதுல முதல் இடத்துல இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு தான். சரிங்களா, குடிசை தொழில்கள், சிறு தொழில்கள் எல்லா